ஜியோகிராஃபி. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஜியோகிராஃபி சீரிஸ் ஆரம்பிச்சு 4 வீடியோ போட்டாச்சு. இது ஜியோகிராஃபி சீரிஸ்ல வந்து நம்ம கிளைமேட்டாலஜி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஜியோகிராஃபி என்டையரா நான் பிளான் பண்ணல. ஃபர்ஸ்ட் இனிஷியலா கிளைமேட்டாலஜி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளைமேட்டாலஜி சீரிஸ்ல வந்து இது வந்து 5th வீடியோ. ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்ட 4 வீடியோவும் பாருங்க, பார்க்கலனா. ஸோ அப்பதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டியும் அந்த டாபிக்ஸும் வந்து கவர் ஆகும். ஏன்னா எல்லாத்துலயும் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு ஹோலிஸ்டிக்கா டாபிக் புரியும். வெறும் தனித்தனியா ஒரு வீடியோ மட்டும் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் வியூ கிடைக்காது. ஸோ see all the other 4 videos also. ஸோ with this note we'll start the session. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மழை வர போகுதே தரா துளிகளும் தூறுதே நனையாமல் என்ன செய்வேன். ஸோ அந்த பாட்டில் வர மாதிரி மழை தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸோட தீமு. ஸோ இந்த சீரீஸ்ல வந்து நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய வீடியோ தான் வந்து precipitation ரிலேட்டடா we are going to see. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எவாப்பரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் precipitation. ஸோ வாட் இஸ் எவாப்பரேஷன், வாட் இஸ் கண்டென்சேஷன், வாட் இஸ் precipitation. ஸோ அந்த 3 ப்ராசஸ்க்கும் அட்மாஸ்பியருக்கும் கிளைமேட்டாலஜிக்கும் வெதருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். ஸோ இது மூணுத்தையுமே ஒன்று சேர்க்கறது யாரு? ஸோ குணா, செந்தில் இவங்க வாழ்க்கையெல்லாம் ஒன்று அன்பு இவங்க வாழ்க்கையெல்லாம் ஒன்று சேர்க்கறது ராஜன் அப்படின்னு பார்க்குறோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த எவாபரேஷன், கண்டென்சேஷன், precipitation அப்படின்னா என்ன, இவங்க 3 பேரையும் ஒன்று சேர்க்கறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர். ஸோ அந்த வாட்டர் வேப்பர் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஹியூமிடிட்டினா என்ன, பேஸ்ட் ஆன் தி வாட்டர் வேப்பர், அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் ஹியூமிடிட்டி இருக்குது. அது 3மே பார்ப்போம். அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா ஹியூமிடிட்டியும் எவாபரேஷன், கண்டென்சேஷன், precipitation புரிஞ்சாதான் நமக்கு வந்து மழை ஏன் பெய்யுதுன்னே புரியும். ஸோ கண்டென்சேஷன் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் இருக்குல்ல, டியூ, மிஸ்ட், ஃபாகு, ஹெயில், ஸ்லீட்டு, ஃப்ராஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். ஃபாகு, மிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி வந்து precipitation டைப்ஸில் வந்து ஆரோகிராஃபிக் ரெயின்ஃபால், அப்புறமா வந்து நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ஸே 3 டைப் இருக்குது. கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு, ஃப்ரான்டல் ரெயின்ஃபால், அதுக்கப்புறமா வந்து we are also having hail storms. இது எல்லாத்த பற்றியும் பார்ப்போம். ஸோ வாங்க வந்து we'll go into the video. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எவாபரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் precipitation. இதை வந்து புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க 3 பேரையும் ஒன்று சேர்க்கறது யாரு அப்படின்னா குணா, செந்திலன், அன்பு இவங்க 3 பேர் வாழ்க்கையை ஒன்று சேர்க்கறது ராஜன் அப்படிங்கிற அந்த வாட்டர் வேப்பர் பற்றி பார்ப்போம். ஸோ இது 3மே எது கூட நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பரோட தான் நடக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ வாட்டர் வேப்பர் அப்படிங்கிறது H2O. இந்த H2O அப்படிங்கிறது அட்மாஸ்பியரில் 1 to 4% தான் இருக்கு. ஸோ அது வந்து ட்ரோபோஸ்பியரில் தான் இது வந்து மேக்ஸிமம் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட வெறும் 1 to 4% இருந்தாலும் என்டையர் கிளைமேட்டாலஜியும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த வாட்டர் வேப்பர் தான். இந்த வாட்டர் வேப்பர் என்னென்னலாம் பண்ணுது, ஒரு ஏர் பாக்கெட்டில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து எவ்வளோ மழை பெய்ய போகுது அப்படிங்கிறது முடிவாகுது. காற்றுல எவ்வளோ ஈரப்பதம் இருக்கோ அந்த ஈரப்பதம் தான் மழையை உருவாக்குது, ஸ்னோஃபாலை உருவாக்குது. அதே காற்றுல இருக்கிற இந்த வாட்டர் வேப்பர் தான் என்ன பண்ணுது, ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது. ஸோ வென்எவர் லிக்விட் வாட்டர் இஸ் பீங் கன்வெர்டட் இன்டு வாட்டர் வேப்பர், அது சுற்றி இருக்கிற ஹீட் எல்லாம் அப்சார்ப் பண்ணி சூடாகி தான் வெப்பமாக மேலே போகுது, அந்த நீராவியாக மேலே போகுது. ஸோ அந்த நீராவியாக போகும்போது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷனை அப்சார்ப் பண்ணிட்டு போகுது. ஸோ அதனால வந்து அது சூடெல்லாம் அப்சார்ப் பண்ணி அதுக்குள்ளே சூடு இருக்கும். இட் கேப்சர்ஸ் ஹீட். ஸோ இது கேப்சர்ஸ் ஹீட் அப்படிங்கிறதுனால இது வந்து கிரீன் ஹவுஸ் கேஸ், இட் இஸ் ஹேவிங் த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். ஸோ இன்சுலேஷனில் எர்த்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற இன்சுலேஷன் எல்லாத்தையும் அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதே மாதிரி கண்டென்சேஷன், அதாவது இந்த வாட்டர் வேப்பர் வந்து வேப்பர் ஸ்டேட்லேருந்து திரும்ப வந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும்போது அந்த ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹீட் ரெகுலேஷன் அப்படிங்கிற இந்த வேலையுமே வந்து வாட்டர் வேப்பர் வந்து முக்கியமாக வந்து அட்மாஸ்பியரில் இட் இஸ் டூயிங். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி வாட்டர் வேப்பர். ஸோ அதுக்கப்புறமா வந்து அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் ப்ரெசென்ட் இன் தி அட்மாஸ்பியர், அதை வச்சு தான் வந்து ஹியூமன் பாடியோடைய கூலிங்கும் இருக்குது. இப்போ காற்றுல நிறைய ஈரப்பதம் இருந்தது அப்படின்னு வைங்களேன், நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு அதிகமாக ஸ்வெட், நம்ம பொதுவாக நம்ம பாடியெலாம் ஹீட் ஆகிறப்போ என்ன ஆகிடுது, நம்ம பாடி அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகும்போது அதை கூல் பண்ணுறதுக்காக உடம்பு ஸ்வெட்டை வந்து ரிலீஸ் பண்ணுது. ஸோ நம்ம உடம்புல இருந்து ஸ்வெட்டு வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பு சூடாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த ஸ்வெட் என்ன பண்ணுது, நம்ம உடம்புல இருக்க சூடை அப்சார்ப் பண்ணி அது நீராவியாக மாறி அந்த சூடை எடுத்துகிட்டு போயிடுது. ஸோ அப்படி எடுத்துகிட்டு போகும்போது உடம்பு குளிர்ச்சி அடையுது. இதுதான் வந்து ஸ்வெட்டோட பர்பஸ். ஆனால் காற்றுல ஈரப்பதம் கம்மியாக இருந்தால் தான் உங்களோட ஸ்வெட்டு காஞ்சிரும். ஆனால் அதுவே காற்றுல ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கிற ஏர்னா உங்கள் ஸ்வெட்டு காயாது. அதனால தான் நீங்கள் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜஸ்தான்லாம் போனீங்கன்னா அங்கே பயங்கர சூடு இருக்கும், ஆனால் உங்களுக்கு வேர்த்து கொட்டாது. ஏன் வேர்த்து கொட்டாது அப்படின்னா சூடு இருக்குது, ஆனால் ஏன் வேர்த்து கொட்டல, ஏன்னா வர வேர்வெல்லாம் இமீடியட்டாக எவாபரேட் ஆகி போயிடும். ஆனால் அதுவே சென்னையில் வந்தீங்கன்னு வைங்களேன் பயங்கரமாக வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கும். ஏன் வேர்த்து கொட்டிகிட்டே இருக்குது, ஏன்னா காற்று கடலோரமாக இருக்கிறதுனால காற்றுல ஆல்ரெடி ஈரப்பதம் அதிகமாக இருக்குது. ஸோ காற்றுல ஆல்ரெடி ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னா நம்ம உடம்புல இருக்க ஈரப்பதத்தை அதால் ஆட் பண்ணிக்க முடியாது எக்ஸ்ட்ராவாக. ஸோ அதனால என்ன ஆகுது, நமக்கு வந்து அதிகமாக வேர்த்து கொட்டிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹியூமன் பாடியோட டெம்பரேச்சர் ரெகுலேஷனுக்கும் வாட்டர் வேப்பர் அண்ட் எவாபரேஷன், precipitation, கண்டென்சேஷனுமே சம்மந்தம் இருக்குது. ஸோ இதான் வந்து நம்ம வாட்டர் வேப்பரோட முக்கியத்துவத்தை உணரணும்.
ஸோ இந்த ப்ராசஸ்னால என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சின்ன வயசுலேருந்து கேள்விப்படுற ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிற அந்த விஷயமே நடக்குது. ஸோ வாட் இஸ் ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள்? ஸோ கடல்ல இருந்தும், லேக்ல இருந்தும், பாண்ட்ல இருந்தும், ஸோ மெயினா கடல்ல இருக்கிற தண்ணி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, சூரியனோட வெப்பம் இன்சோலேஷன்னால அந்த ஹீட்ட அப்சார்ப் பண்ணி என்ன பண்ணுது? வென் இட் இஸ் அப்சார்பிங் தி ஹீட் ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ அதனால என்ன ஆகுது? ஹீட் அப்சார்ப் பண்ணி லிக்விட் வாட்டர் அப்படிங்கிறது வாட்டர் வேப்பரா மாறுது. இந்த மாறின வாட்டர் வேப்பர் அப்படியே மேல அட்மாஸ்பியருக்கு போகுது. அட்மாஸ்பியர் போன வாட்டர் வேப்பர் தான் என்ன ஆகுது? கண்டென்சேஷன் நடக்குது. கண்டென்சேஷன்னா கொஞ்சம் மேல போனோனே குளிர்ச்சி அடைஞ்சிருது. குளிர்ச்சி அடைஞ்ச உடனே என்ன ஆகுது? நீராவியா மாறின தண்ணி திரும்ப வந்து தண்ணியா மாறி கிளவுட்ஸா மேகமா மாறுது. ஸோ அந்த மேகம் தான் வந்து திரும்ப என்ன ஆகுது? மழையா பெய்யுது. அந்த மழையில கொஞ்சம் திரும்ப கடல்லே விழுந்துருது. ஸோ அது கடல்லே விழும்போது கடல்ல இருந்து மேல போன தண்ணி திரும்ப கடல்லே வந்துருச்சு. அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை மழை நீர் மதி சேமே அப்படிங்கிற மாதிரி ஜீன்ஸ் படத்துல வர பாட்டு மாதிரி கடல்ல இருந்து ஆரம்பிச்சு தண்ணி திரும்ப மேகமா ஆயிடுது. திருப்பி தண்ணி வந்து கடல்ல விழுந்துருச்சு. ஸோ சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு பார்ட் ஆஃப் அதே மேகம் வந்து அப்படியே நிலப்பக்கத்துல வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த மழையெல்லாம் நிலத்துல விழுது. நிலத்துல விழுந்த வர மலையில, காடுகள்ல, நகரங்கள்ல இங்கெல்லாம் விழுந்து ஆட்டோமேட்டிக்கலி அந்த வாட்டர் இஸ் பீங் வாஷ்ட் அவுட் இன்டு தி லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். இந்த மாதிரி குட்டைகள், ஆறுகள்ல அடிச்சிட்டு வந்து கடைசியில கடல்ல தான் கலக்குது. அதுல ஒரு பார்ட் வந்து பூமிக்கு அடியிலயும் போயிடுது அண்டர் கிரவுண்ட் வாட்டரா. அண்டர் கிரவுண்டா வாட்டரா போனது வந்து நம்ம அது வெளியே எடுக்கும்போது திரும்ப வெளியே வந்து அது எவாபரேட் ஆகி திரும்ப வந்து கடல்ல போய் சேருது. அட் தி எண்ட் ஆஃப் த டே ஆல் தி வாட்டர் கம்ஸ் அண்ட் மீட்ஸ் இன் தி ஓஷன். இதான் வந்து வாட்டர் சைக்கிள். இதுல இமீடியட்டா கடல்ல விழுந்த மழை தண்ணியோட கலந்துருது. ஆனா அதுவே அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்குள்ள போன அந்த தண்ணி வந்து கடல்ல வந்து கலக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் தான் நம்ம ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் சொல்றோம். இந்த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இந்த எவாபரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரசிபிடேஷன் தான். ஸோ இந்த ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் பத்தி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பொதுவா இங்க என்ன நடக்குது? ஸோ இப்போ நம்ம வந்து லிக்விட் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லிக்விட் வாட்டர் அப்படிங்கிறதுல நீங்க வந்து 600 கேலரிஸ் ஆஃப் ஹீட் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது? 600 கேலரிஸ் ஆஃப் ஹீட் ஆட் பண்ணும்போது அந்த ஹீட் எல்லாத்தையுமே இந்த லிக்விட் வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அந்த லிக்விட் வந்து என்ன பண்ணுது? அப்படியே கேஸா மாறிடுது. இப்போ நீங்க உங்களுடைய இதான் வந்து லிக்விட் உடைய ப்ரொஃபைல். இதுவே சாலிடா இருந்ததுன்னா க்ளோஸ்லி பேக்டா இருக்கும். கரெக்டா? ஐஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி க்ளோஸ்லி பேக்டா இருக்கு. லிக்விட்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். கேஸ்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஸோ இப்படி லிக்விட்ல இருக்கிற இந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது? சூடு அப்சார்ப் பண்ண உடனே இந்த வாட்டருடைய மாலிகூல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வெலாசிட்டி வந்துடுது. சூடு அப்சார்ப் பண்ணி அவங்களாம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ த ஹீட் இஸ் கிவிங் தி கைனடிக் எனர்ஜி டு திஸ் மாலிகூல். கைனடிக் எனர்ஜி இருக்கிறதுனால இந்த மாலிகூல்ஸ்லாம் அப்படியே விரிவடையுது. விரிவடையும் போது என்ன ஆகுது? இது எல்லாமே ஆக்சலரேஷன் கிடைச்சு மூவ் ஆக ஆரம்பிச்சது. மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பேண்ட் ஆகி அது கேஸா மாறிடுது. ஸோ அது கேஸா மாறுறதுக்கு உங்களுக்கு 600 கேலரி ஆஃப் ஹீட் தேவை. 600 கேலரி ஆஃப் ஹீட் எனர்ஜியை போட்ட பிறகு இது கேஸா மாறிடும். திரும்ப வந்து நீங்க வந்து 600 கேலரி ஸோ அந்த 600 கேலரி ஆஃப் ஹீட் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ சுத்து வட்டாரத்தை அதாவது அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க அந்த சூடு தன்மையை இந்த லிக்விட் அப்சார்ப் பண்ணுது. கிட்டத்தட்ட 600 கேலரி ஆஃப் ஹீட் அப்சார்ப் பண்ணும்போது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷன் அப்சார்ப் பண்ணி தான் அது வாட்டர் வேப்பா மாறுது. ஸோ அப்போ அந்த வாட்டர் வேப்பருக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் எவாபரேஷன் அந்த சூடு 600 கேலரிஸ் ஆஃப் ஹீட் வந்து உள்ள வந்து அடங்கி இருக்கு. இந்த வாட்டர் வேப்பருக்குள்ள என்ன இருக்கும்? 600 கேலரிஸ் ஆஃப் ஹீட் வந்து அடங்கி இருக்கு. ஸோ அதனால தான் வாட்டர் வேப்பர் இஸ் இட் அப்சார்ப்ஸ் ஹீட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால தான் அது கிரீன் ஹவுஸ் கேஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இது ஹீட்டை பிடிச்சி வச்சிருக்கு. இப்போ என்ன நடக்குது? கண்டென்சேஷன் திரும்ப வந்து இப்போ இதே ஏர் பாக்கெட் வந்து கூல் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த என்டையர் ஏருமே வந்து திரும்ப வந்து கூல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் பிகமிங் இன்டு லிக்விட். அப்படி லிக்விட் ஆகும்போது இந்த உள்ள தேக்கி வச்சிருந்தா என்ன 600 கேலையும் ரிலீஸ் பண்ணுது. ஸோ அப்படி திரும்ப வாட்டர் வேப்பர்லேருந்து லிக்விடா மாறுறதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். அப்படி இந்த கண்டென்சேஷன் நடக்கும்போது அப்சார்ப் பண்ண ஹீட் எல்லாம் ரிலீஸ் பண்ணுது. அதை தான் வந்து நம்ம லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லிக்விட் வேப்பரா மாறும்போது ஹீட் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு அது வந்து வேப்பரா மாறிடுது. அதே வேப்பர் திரும்ப லிக்விடா மாறும்போது ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது. ஸோ எப்பப்பெல்லாம் கண்டென்சேஷன் நடக்குதோ அப்பப்பெல்லாம் ஹீட் ரிலீஸ் ஆகும். ஸோ சுத்து வட்டாரத்தில் ஹீட் ரிலீஸ் ஆகும். அதை தான் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் சொல்றோம். இந்த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் தான் வந்து கிளைமேட்ல பல விதமான டிஸ்ரப்ஷன்ஸ் பண்ணுது. அதை பத்தி எல்லாம் பார்ப்போம். ஸோ அதே லிக்விட்ல வந்து இன்னும் ஒரு 80 கிராம்ஸ் ஆஃப் கேலரிஸ் வந்து நீங்க வந்து கூல் ஆச்சுன்னா 80 கிராம்ஸ் ஆஃப் ஹீட்டை வெளியே எடுத்தீங்கன்னா அது ஐஸ் ஆயிடும். திரும்ப இந்த ஐஸ் மேல ஒரு 80 கேலரிஸ் ஆஃப் ஹீட்டை வந்து நீங்க போடும்போது அது மெல்ட் ஆகி லிக்விடா மாறும். ஸோ இதுதான் வந்து டோட்டலா வந்து ஒரு ஐஸ் வந்து கேஸா மாறதுக்கு 680 கேலரிஸ் தேவை. ஒரு வாட்டர் வேப்பரா மாறதுக்கு 600 கேலரிஸ் தேவை. இதெல்லாம் ஜஸ்ட் வந்து பிரீஃப் நம்பர்ஸ் தான். சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல தேவைப்படும். ஸோ இதான் வந்து அந்த எவாபரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பிரசிபிடேஷன் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ். ஓகே, இப்போ இந்த ப்ராசஸ் பத்தின ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ஹியூமிடிட்டி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம்.
ஸோ இதே தான் இப்போ இந்த ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு எங்கே நடக்குது, கடல்ல இருக்கிற தண்ணி வாட்டர் வேப்பரா மாறுறதும் வாட்டர் வேப்பர் திரும்ப தண்ணியா மாறுறதுலையும் நடக்குது. இதே ஹீட் அப்சார்ப் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்லைட்ல இருந்து நான் புரிஞ்சுக்க வேண்டியது, லிக்விட்ல இருந்து வேப்பரா மாறும்போது ஹீட் அப்சார்ப் பண்ணிக்குது, வேப்பர்ல இருந்து திருப்பி லிக்விடா மாறும்போது ஹீட்டை எமிட் பண்ணுது. அப்படி எமிட் பண்ற ஹீட்டுக்கு பேர் தான் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன். ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டினா என்ன? ஈரப்பதம். ஒரு காத்துல எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு அப்படிதான் வந்து ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு காத்துனா இதுதான் வந்து ஏர் பாக்கெட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஒரு ஏர் பாக்கெட் இருக்குன்னா இதுக்குள்ள எவ்வளோ H2O இருக்கு, அதாவது H2O இன் வாட்டர் வேப்பர் ஃபார்ம், எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்றது ஹியூமிடிட்டி. ஒரு ஏர் பாக்கெட்டுக்குள்ள ஹவு மச் வாட்டர் வேப்பர் இஸ் தேர். ஓகே, இந்த ஏர் பாக்கெட்டுக்குள்ள எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்குங்கிற இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் நமக்கு ரெயின்ஃபால் பிரசிபிடேஷனே கொடுக்குது. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை டிபெண்ட் பண்ணி தான். ஓகே, அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் பிரசன்ட் இன் ஏர் இஸ் கால்ட் அஸ் ஹியூமிடிட்டி. இந்த ஹியூமிடிட்டியை நம்ம எப்படி மெஷர் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்க இண்டிகேட்டர் வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. அப்சல்யூட் ஹியூமிடிட்டினா வெயிட் ஆஃப் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் ஏர் பிரசன்ட் இன் த யூனிட் வால்யூம் ஆஃப் ஏர். ஸோ ஒரு கியூபிக் மீட்டர் ஏர் வால்யூம், ஒரு ஏர் பாக்கெட்டுக்குள்ள ஹவு மச் கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் தேர். இப்போ இதுக்குள்ள 25 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு அப்படின்னு வைங்களேன். ஸோ 25 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் இஸ் தேர் பெர் 1 கியூபிக் வால்யூம் ஆஃப் ஏர். ஒரு கியூபிக் வால்யூம் ஆஃப் ஏர், கியூபிக் வால்யூம்னா இது ஒரு கியூப். ஒரு ஏரை வந்து நீங்க ஒரு கியூபா எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். இந்த கியூபுக்கு வந்து சைஸ் வந்து 1 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். இந்த மாதிரி ஒரு 1 மீட்டர் கியூப் இருக்கிற ஒரு ஏர் பாக்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள எவ்வளோ கிராம் ஈரப்பு வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்னு மெஷர் பண்றது தான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. இந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டிக்குள்ள இந்த வாட்டர் பாக்கெட்டுக்குள்ள எவ்வளோ கிராம் இருக்கு அப்படின்னு நம்ம மெஷர் பண்றோம். இப்போ இந்த அப்சல்யூட் ஹியூமிடிட்டில என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சருக்கு தான். இப்போ நீங்க டெம்பரேச்சரை ஏத்துனீங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த ஏர் பாக்கெட்டோடைய இது வந்து 30 டிகிரி செல்சியஸ்ல அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 30 டிகிரி செல்சியஸ்ல 1 கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏருக்குள்ள 25 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. இப்போ நீங்க டெம்பரேச்சரை குறைக்கிறீங்க, 30ல இருந்து 20 ஆக்கிட்டீங்கன்னு வைங்களேன், இதே ஏர் பாக்கெட்டுக்குள்ள உங்களால எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி 25 கிராம்ஸ் இருக்காது, அதுக்குள்ள கம்மியாயிடும். ஸோ அப்படிங்கிறத வந்து we have to understand. So absolute humidity depends on temperature. Warm hair can hold more moisture than cold hair. So இந்த 1 meter cube of இந்த 1 meter cube of இந்த ஏர் பாக்கெட் வந்து எவ்வளோ வாட்டர் வேப்பரை ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாக்குறீங்கன்னா அதோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், இதுக்குள்ள 25 கிராம் இருக்குன்னு வச்சோம், இதோட டோட்டல் கெப்பாசிட்டி 30 கிராம்னு வச்சுக்கலாமே. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி 50 கிராம்னு வச்சுக்கலாம். 50 கிராம் வரைக்கும் வாட்டர் வேப்பரை இந்த ஒரு கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏரால வச்சுக்க முடியும் அப்படின்னு வச்சுக்கலாம். 30 டிகிரி செல்சியஸ்ல 50 கிராம் ஆஃப் வாட்டர் வேப்பர் வரைக்கும் இதால் ஹோல்ட் பண்ண முடியும். ஆனா இதுக்குள்ள இருக்கிறது 25 கிராம் தான். ஆனா அதே வந்து இதே கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் வந்து இதோட டெம்பரேச்சர் குறைஞ்சதுன்னா என்ன ஆயிடுதுன்னா, இதே கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர்ல 50 கிராம் வச்சிருக்க முடியாது, 30 கிராம் தான் வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஏர் பாக்கெட்டோடைய டெம்பரேச்சரை வச்சு தான் உள்ள எவ்வளோ அதால ஏரை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதே நம்மளால இங்க வந்து டிட்டர்மைன் பண்ண முடியுது. ஸோ டெம்பரேச்சர் இஸ் பிளேயிங். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு ஏர் பாக்கெட்டோடைய டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா அதால எவ்வளோ வாட்டர் வேப்பர் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் குறையுது. 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்க ஏர் பாக்கெட்டால 50 கிராம் ஹோல்ட் பண்ண முடியும். ஆனா அதுவே 20 டிகிரி ஆயிடுச்சுன்னா அதால 30 கிராம் தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஸோ டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி மாறுது. ஸோ அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படின்னு மெஷர் பண்ணும்போது எப்படி மெஷர் பண்றோம், ஒரு கியூபிக் வால்யூம் ஆஃப் ஏர்ல எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்றோம், கிராம் பெர் கியூபிக் மீட்டர். ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டினா என்ன? ஓகே, 1 kg ஆஃப் ஏர், உங்களுக்கு வந்து 1 kg ஆஃப் ஏர் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம வால்யூம்ல எடுத்துக்காம வெயிட்ல எடுத்துக்கிறோம். 1 kg ஆஃப் ஏர்ல எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கு. ஸோ இதுல அதே 25 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இன் 1 kg ஆஃப் ஏர் அப்படின்னு ரெண்டுமே வெயிட்டை வச்சு சொல்றது தான் ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி. இங்க அப்சல்யூட் ஹியூமிடிட்டியில பாருங்க, நியூமரேட்டர் கிராம்ஸ்லயும் டினாமினேட்டர் வால்யூம்லயும் இருக்கு. நியூமரேட்டர் வந்து வெயிட், டினாமினேட்டர் வால்யூம். ஸோ இது வெயிட் வந்து கிராம்ஸ்ல மெஷர் பண்றோம், வால்யூம் வந்து கியூபிக் மீட்டர்ல மெஷர் பண்றோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ வெயிட் பை வால்யூம், அதாவது மாஸ் பை வால்யூம் அப்படின்னு இருக்கிறது தான் வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி. ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டியில என்ன இருக்குன்னா மாஸ் பை மாஸ் தான். 1 kg ஏர்ல எத்தனை கிராம் வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இது மாஸ் பை மாஸ், ரெண்டுமே ஒரே யூனிட் தான். ஸோ இது யூனிட்டே இல்லை, ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். பர்சன்டேஜ்ல தான் நம்ம இதை ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி சொல்லுவோம். ஸோ 1 kg ஏர்ல எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு அப்படின்னு நீங்க மெஷர் பண்றது தான் ஸ்பெசிபிக் ஹியூமிடிட்டி. அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னதுன்னா, ஒரு வாட்டர் வேப்பருடைய இப்போ நம்ம ஒரு கியூபிக் மீட்டர் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஏர் பாக்கெட் எடுத்துக்கிட்டோம். இந்த ஏர் பாக்கெட்ல எவ்வளோ வாட்டர் வேப்பர் அதால் ஹோல்ட் பண்ண முடியும்
அப்படிங்கிறது தான் டினாமினேட்டர்ல இருக்கும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் படி 50 கிராம் இதில் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் 30 டிகிரிஸில் எவ்வளோ வாட்டர் வேப்பர் ஹோல்ட் பண்ண முடியும்? 50 கிராம் ஹோல்ட் பண்ண முடியும். ஆக்சுவலாக அதுக்குள்ளே எவ்வளோ இருக்கு? 25 கிராம் தான் இருக்கு. நம்ம அப்படிதான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஸோ 25 கிராம் தான் இருக்கு, ஆனால் 50 கிராம் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஏர்ஸ் ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் கண்டென்ட் டு வாட்டர் வேப்பர் கெப்பாசிட்டி அட் கிவன் டெம்பரேச்சர். ஸோ அந்த கிவன் டெம்பரேச்சர்ல எவ்வளோ கெப்பாசிட்டி அதால் ஹோல்ட் பண்ண முடியும், எவ்வளோ இருக்கு. ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் ஈக்குவல் டு 50%. 50 கிராம் ஹோல்ட் பண்ண முடியும், ஆனால் 25 கிராம் தான் இருக்கு. இப்போ இன்னும் நிறைய எவாபரேஷன் நடந்து இன்னும் இதில் வாட்டர் வேப்பர் ஆட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? இது வந்து 30 ஆகும், 40 ஆகும், 50 ஆகும். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்னதுன்னா அதோட டோட்டல் கெப்பாசிட்டி, அதோட ஆக்சுவல் வாட்டர் வேப்பர் கண்டென்ட் டு டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் தி ஏர் பாக்கெட். அந்த ஏர் பாக்கெட்ல டோட்டலா எவ்வளவு தண்ணி ஈரப்பதத்தை அதால் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஒரு ஏர் பாக்கெட்ல எவ்வளவு ஈரப்பதம் இருக்கும் அப்படிங்கிறது டெம்பரேச்சர் தான் முடிவு பண்ணுது. டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா அதோட கெப்பாசிட்டியும் குறையும். அதை இந்த டயக்ராம்ல இருந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டயக்ராம்ல இருந்து ஆக்சுவலி நான் ஓல்டு என்சிஆர்டி ஆஃப் ஆக்சுவலி என்னோட எல்லா நோட்ஸுமே நான் வந்து ஓல்டு என்சிஆர்டில தான் எடுக்கிறேன். ரொம்ப 2000s வந்த ஒரு ஓல்டு என்சிஆர்டி. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நம்ம டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். 25 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டோம். 25 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு எவ்வளோ வந்து கெப்பாசிட்டி இருக்குன்னா 20 கிராம் கெப்பாசிட்டி இருக்கு. 25 டிகிரி செல்சியஸில் ஒரு கியூபிக் மீட்டர் ஏரால 20 கிராம் ஹோல்ட் பண்ண முடியும். அப்போ 20 கிராம் தான் அதோட டோட்டல் கெப்பாசிட்டி. ஆனால் அதில் 5 கிராம் தான் இருக்கு அப்படின்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 25%. 5/20 தட் இஸ் 25. ஸோ அதே வந்து 10 கிராம் தான் உள்ள வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்னா அதோட டோட்டல் கெப்பாசிட்டி 20, ஆனால் உள்ள 10 கிராம் தான் இருக்குன்னா 10/20 தட் இஸ் 50%. அதோட டோட்டல் கெப்பாசிட்டி 20, உள்ளே 20 கிராம் வாட்டர் வேப்பர் இருந்ததுன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100. ஸோ உள்ள எவ்வளோ வாட்டர் வேப்பர் இருக்கோ அதை வச்சு நம்ம சொல்றோம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இஸ் மெஷர்ட் பை பர்சன்டேஜ். ஏன்னா நியூமரேட்டரும் வந்து வாட்டர் வேப்பர் கண்டென்ட் தான், டினாமினேட்டர் வந்து வாட்டர் வேப்பர் கண்டென்ட் தான். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் கிவன் தி பர்சன்டேஜ். ஸோ 25% relative humidity, 50% relative humidity, 100% relative humidity. So relative humidity 100% reach ஆயிடுச்சுன்னா ஒரு ஏர்ல that is called as saturation அப்படின்னு சொல்றோம். So what is saturation of air? When the relative humidity of the air pocket is reading the 100%. ஒரு ஏர் பாக்கெட்ல எவ்வளோ வாட்டர் வேப்பர் ஹோல்ட் பண்ண முடியுமோ மேக்ஸிமம் அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டியோ அந்த ஹோல்டிங் கெப்பாசிட்டி லெவலுக்கு அது வாட்டர் வேப்பரை ரீச் பண்ணிடுச்சுன்னா அதுதான் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ எவாபரேஷன் ஆகி 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 கடலுக்கு மேலே, ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே கடல்ல இருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ இந்த கடல்ல இருந்து சூரியனோட வெப்பம் பட்டு இங்கேருந்து வாட்டர் வேப்பர் எவாபரேஷன் ஆகுது. இப்படி எவாபரேஷன் ஆகி 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 இந்த ஏர் பாக்கெட்ல வாட்டர் வேப்பர் உள்ள போயிட்டே இருக்கு. கரெக்டா? ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 20 கிராம் தான் வைங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து 5 கிராம் இருந்தது, அப்புறம் 10 கிராம் ஆச்சு, அப்புறம் 20 கிராம் ஆயிடுச்சு. ஸோ அது 20 கிராம் ரீச் ஆகும்போது இதோட டோட்டல் கெப்பாசிட்டியை ரீச் ஆயிடுச்சு. அப்படி ரீச் ஆகிறதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட். அது அதையும் தாண்டி போறப்போ என்ன ஆகுது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இப்போ டெம்பரேச்சரோட பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏர் பாக்கெட் வந்து 20 டிகிரி செல்சியஸ். இங்கே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக எடுத்துக்கிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறுது 10% இது. ஸோ 20 டிகிரி செல்சியஸில் அதால் 14 கிராம்ஸ் ஹோல்ட் பண்ண முடியும். 10 டிகிரியில் 7 கிராம்ஸ் தான் ஹோல்ட் பண்ண முடியும். 0 டிகிரியில் 3.5 கிராம்ஸ் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ டெம்பரேச்சர் குறைய குறைய எவ்வளோ ஏர் பாக்கெட் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதும் குறையுது. ஓகே, ஸோ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ஏர் பாக்கெட்டு எவ்வளோ மாய்ஸ்சர் வைக்க முடியும் அப்படிங்கிறது அதிகமாகும். டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா அதுவும் குறையும். ஸோ இந்த டயக்ராமை வச்சு நம்ம இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கணும். ஸோ டெம்பரேச்சர் தான் என்ன முடிவு பண்ணுது, ஒரு ஏர் பாக்கெட்ல எவ்வளோ ஈரப்பதம் இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணுது. ஸோ டெம்பரேச்சர் வச்சு தான் நம்ம அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்படிலாம் மாற்றலாம்? ஒரு ஏர் பாக்கெட்டோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்பப்போலாம் மாறும்? அதோட டெம்பரேச்சர் மாறும்போது மாறுது. ஸோ எப்பப்போலாம் டெம்பரேச்சர் மாறுது, எப்பப்போலாம் ஈரப்பதம் மாறுது அப்படின்னா அடிஷன் ஆஃப் நியூ வாட்டர் வேப்பர் டியூ டு எவாபரேஷன். இப்போ சிம்பிளா எடுத்துக்கலாம். கிளாசிக் திரும்ப அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு எக்ஸாம்பிள் வந்து கான்ஸ்டன்டா வச்சுப்போம். இப்போ இது 1 கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் பாக்கெட். இதுக்குள்ள என்ன இருக்கு? இதோட டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? 50 கிராம். இதுல எவ்வளோ வந்து இப்போதைக்கு வந்து நம்ம வந்து இது வச்சிருக்கோம் 25 கிராம் தான் வந்து இப்போதைக்கு உள்ள வாட்டர் வேப்பர் இருக்கு. உள்ள வாட்டர் வேப்பர் வந்து 25 கிராம் தான் இருக்கு. டோட்டல் கெப்பாசிட்டி 50 கிராம். டெம்பரேச்சர் வந்து 30 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ எப்போ போகலாம்? இப்போ இது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன? 25/50. டோட்டல் ஹோல்டிங் கெப்பாசிட்டி பை ஆக்சுவலி பிரசன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு 50%. 50% வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியில இருக்கு. ஓகே, 50% வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. எப்போ போகலாம் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மாறும்? when you are adding or subtracting the water vapor. இப்போ இதுக்குள்ள இருந்து வாட்டர் வேப்பர் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஏறும். வாட்டர் வேப்பர் எடுத்தீங்கன்னா குறைஞ்சிரும். இப்போ 25 கிராம்ல இருந்து 30 கிராம் ஆகுச்சுன்னா 30/15 ஆயிடும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50ல இருந்து 60% ஆயிடும். ஸோ 30/15 ஆகுதா இன்டூ 100 தட் இஸ் ஈக்குவல் டு 60% ஆயிடும்.
ஸோ நீங்கள் 5 கிராம் வாட்டர் வேப்பரை ஆட் பண்ணீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகும். வாட்டர் வேப்பரை வெளியே எடுத்துட்டீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறையும். ஸோ அப்படி வாட்டர் வேப்பரை ஆட் பண்ணும்போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியை மாற்றலாம். ஸோ எப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மாறுது? வாட்டர் வேப்பரை ஆட் பண்ணும்போது மாறுது. ரெண்டாவது எப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி மாறும்னா when there is a change in temperature. இப்போ சிம்பிளா எடுத்துக்கலாம். 20 டிகிரி செல்சியஸ்ல இப்போ நம்மளோட கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்ப்போம். 20 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது அதோட கெப்பாசிட்டி 50 கிராம். அப்போ 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கும்? 20 டிகிரி செல்சியஸ் இருந்ததுன்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 30 கிராம் தான் அதோட கெப்பாசிட்டியே. 10 டிகிரி செல்சியஸ்ல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு? 10 டிகிரி செல்சியஸ்ல அதோட கெப்பாசிட்டியே வந்து 15 கிராம் தான். இதான் வந்து கணக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 50 கிராம் அதோட கெப்பாசிட்டி. அதுவே டெம்பரேச்சர் குறைஞ்சிடுச்சு அப்படின்னா அதோட கெப்பாசிட்டியும் குறையுது. 30 கிராம் தான் ஹோல்ட் பண்ண முடியும். அதோட டெம்பரேச்சர் 10 டிகிரி ஆயிடுச்சுன்னா 15 கிராம் தான் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். இப்போ என்ன பண்றோம்? இந்த ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சர் 30 டிகிரி இருக்கா? இதெல்லாம் 50 கிராம் கெப்பாசிட்டியா? 25 கிராம் ஹோல்ட் பண்ணலாமா? இப்போ 30 டிகிரி இருக்கிற இந்த ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சர் சடனா 20 டிகிரி ஆயிடுச்சுன்னா அதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி என்ன ஆகும்? இதோட டோட்டல் கெப்பாசிட்டி 30 கிராம் தான். ஆனா உள்ள இருக்கிற இப்போ நான் வாட்டர் வேப்பர் ஆட் பண்ணவே இல்லை. வாட்டர் வேப்பர் ஆட் பண்ணாம இருக்கும்போதே 25 கிராம் உள்ள இருக்கு. அதோட டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 30 கிராம். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ இருக்கு? 25/30 into 100. ஸோ 25/30 into 100 எவ்வளோ வரும்? ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து 5/6 into 100. ஸோ கிட்டத்தட்ட 83% வருது. ஸோ 50% இருந்த ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் குறைஞ்சதுனாலே 83 ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆகுது? நம்ம இதே ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சரை இன்னும் குறைக்கிறோம்னு வைங்களேன். இப்போ வந்து லெட்டஸ் டேக் வந்து இப்போ 10ல இருந்து 15 டிகிரி செல்சியஸ்ல அதோட கெப்பாசிட்டி வந்து 25 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 20 டிகிரி செல்சியஸ்ல 30னா 15 டிகிரி செல்சியஸ்ல அதோட கெப்பாசிட்டி 25 உள்ள 25 இருக்கு. ஸோ 15 டிகிரி செல்சியஸ்ல அதோட ஆக்சுவல் கெப்பாசிட்டியும் 25 உள்ள இருக்கிற இதுவும் 25. 25/25 ஆகும்போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100 ஆகுது. ஸோ 100% ரீச் ஆகிறதுக்கு பேர் தான் சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். அதை இன்னும் குறைக்கிறோம். இன்னும் குறைச்சி நம்ம என்ன பண்றோம்? we are reducing it to 10 டிகிரி செல்சியஸ். 10 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது அதோட கெப்பாசிட்டியே 15 கிராம் தான். அதோட கெப்பாசிட்டியே 15 கிராம் தான். ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கு? 25 கிராம் இருக்கு. அப்போ 15 கிராம் தான் இதால ஹோல்ட் பண்ண முடியும். 25 கிராம்ல 15 கிராம் தான் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ எக்ஸஸ் 10 கிராம் என்ன ஆகும்? இதுதான் கேள்வி. இந்த எக்ஸஸ் 10 கிராம் எங்க போகுது? அந்த எக்ஸஸ் 10 கிராம் தான் கண்டென்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம உணரணும். ஓகே, ஸோ இதே கான்செப்ட் வந்து நான் பிரீஃபா திரும்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதே எக்ஸாம்பிள் திரும்ப பார்ப்போம். இப்போ ஒரு ஏர் பாக்கெட்டுடைய டெம்பரேச்சர் 30 டிகிரி சி இருக்கும்போது அதோட கெப்பாசிட்டி 50 கிராமா? ஆனா உள்ள எவ்வளோ இருக்கு? 25 கிராம் இருக்கு. அப்போ இதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ? 50% இருக்கா? இப்போ அதே இதோட டெம்பரேச்சர் நம்ம 20 டிகிரி சி குறைக்கும் போது இதோட டோட்டல் கெப்பாசிட்டியும் குறைஞ்சிருது. 30 கிராம் தான் கெப்பாசிட்டி. உள்ள எவ்வளோ இருக்கு? அதே 25 தான் இருக்கு. இதே ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சர் தான் குறைக்கணும். மாய்ஸ்சரை நம்ம ஆட் பண்ணல, சப்ட்ராக்ட் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறோம். வெறும் டெம்பரேச்சர் தான் குறைக்கிறோம். இப்போ இது 25/13 இருக்கா? ஸோ அதோ இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50ல இருந்து 83% ஜம்ப் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் பை ரெடியூசிங் தி டெம்பரேச்சர் யூ கேன் இன்க்ரீஸ் தி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. இப்போ என்ன பண்றோம்? இதை வந்து we are further reducing it to 15 degree Celsius. 15 degree Celsiusல நம்மளுடைய டோட்டல் கெப்பாசிட்டி 25, உள்ள இருக்கிற கெப்பாசிட்டி 25. இப்போ இதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ? 100%. ஸோ 50 இருந்தது 83 ஆச்சு, 83 இருந்தது 100 ஆச்சு. ஆனால் உள்ளுக்குள்ள எதுவுமே மாறல, நம்ம ஜஸ்ட் டெம்பரேச்சர் தான் குறைக்கிறோம். ஸோ இப்படி ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சர் குறையும் போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகி 100 ரீச் பண்ணும். The temperature at which the relative humidity of the air pocket is reaching the 100% is called as dew point. இதான் வந்து டியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் டியூ பாயிண்ட்? The temperature at which the relative humidity is reaching the 100%. இந்த 100% ரீச் பண்ணும்போது இதான் டியூ பாயிண்ட். ஏன்னா அந்த டைம்ல தான் டியூ ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த டியூனா என்னங்கிறது பார்ப்போம், வீடியோவில் போக போக பார்ப்போம். ஸோ டியூ பாயிண்ட் அப்படிங்கிறது the moment when the relative humidity is reaching the 100%. இதை தான், ஸோ இந்த ஏரை தான் நம்ம சேச்சுரேட்டட் ஏர்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் சேச்சுரேட்டட் ஏர்? The air pocket which reached the dew point is called as saturated air. Saturated air அப்படின்னு சொல்றோம். இது டியூ பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதே ஏரை நம்ம இன்னும் குறைச்சி 10 டிகிரி சி ஆக்கணும். 10 டிகிரி சி குறைக்கும் போது இதோட கெப்பாசிட்டி 15 கிராம் தான் ஆயிடுது. இப்போ இந்த பாயிண்ட் தான் நீங்க இன்னும் நுணுக்கமா நோட் பண்ணணும். டியூ பாயிண்ட் ரீச் பண்ணும்போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் 25, உள்ள இருக்கிறது 25. ஸோ ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதோடைய டெம்பரேச்சரை இன்னும் குறைச்சி 10 டிகிரி செல்சியஸ் ஆக்கும்போது என்ன நடக்குதுன்னா இதோடைய கெப்பாசிட்டி 15 கிராம் ஆயிடுது. ஓகே, ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு இருக்கு?
25 கிராம் இருக்கு. ஸோ இதோட கெப்பாசிட்டியே 15 கிராம்னா உள்ளுக்குள்ள எப்படி 25 கிராம் இருக்கும்? ஸோ இதோட கெப்பாசிட்டி என்ன ஆயிடுது? உள்ளுக்குள்ள 15 வச்சுக்கிட்டு மிச்ச 10 வெளியே தள்ளிடுது. என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ள 15 வச்சுக்கிட்டு மிச்ச 10 வெளியே தள்ளிடுது. ஸோ when an air's temperature is going below the dew point, dew point விட கம்மியா ஒரு ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சர் நீங்க கொண்டு போகும்போது உள்ள இருக்கிற எக்ஸஸான வாட்டர் வேப்பர், அதோட ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறையுது. ஹோல்டிங் கெப்பாசிட்டி குறையும் போது அந்த எக்ஸஸ் வாட்டர் வேப்பர் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏர் பாக்கெட் வெளியே தள்ளிவிடும். அப்படி தள்ளி விடுற ஏர் பாக்கெட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் வில் கண்டென்ஸ். ஓகே, இந்த ஏர் பாக்கெட் தான் என்ன ஆகும்? இந்த H2O தான் வாட்டர் வேப்பரா இருக்கிறது லிக்விடா மாறும், வாட்டர் டிராப்லெட்ஸா மாறும். அது எப்படி லிக்விடா மாறுது? ஸோ ஒரு கேஸ் ஒரு வாட்டர் கேஸா மாறணும்னா சூடு பண்ணும், ஒரு கேஸ் வாட்டரா மாறணும்னா கூல் பண்ணும். இங்க எங்க கூலிங் நடக்குது? கூலிங் நடக்குது. என்ன நடந்துகிட்டு இருக்கு? 30 டிகிரில இருந்து 20 டிகிரி, 20 டிகிரில இருந்து 15 டிகிரி, 15 டிகிரில இருந்து 10 டிகிரி அப்படின்னு கூலிங் ஆயிட்டே வருதுல. ஒரு ஏர் பாக்கெட்டை நீங்க கூல் பண்ணிக்கிட்டே வர்றதுனால இங்க என்ன நடக்குது? டெம்பரேச்சர் கூலிங் ஆயிட்டே வர்றதுனால உள்ள இருக்கிற அந்த எக்ஸஸ் வாட்டர் வேப்பர் டக்குன்னு கூல் ஆகி அந்த வாட்டர் வேப்பர்லாம் லிக்விடா மாறிடுது. அது லிக்விடா மாறும் போது என்ன நடக்கும்? அப்போ இந்த ஏர் பாக்கெட் ஒரு ஹைட்ல இருக்குன்னு வைங்களேன். இப்போ இதே ஏர் பாக்கெட் வந்து வானத்துல இருக்கு, அதாவது ஒரு லேண்ட்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் மேல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, ட்ரோபோஸ்பியர்ல. வானத்துல டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும். இந்த டஸ்ட் பார்ட்டிகளை தான் நம்ம ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்லுவோம். ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை. ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை என்னதுன்னா வானத்துல டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கும். இந்த எக்ஸஸா வர வாட்டர் வேப்பர்லாம் என்ன பண்ணும்? இந்த டஸ்ட் பார்ட்டிகல் மேல இப்படி 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 ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும், ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியர் இருக்குன்னா இதை சுத்தி வந்து தண்ணி வந்து இப்படி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நிறைய டஸ்ட் பார்ட்டிகளை சுத்தி இந்த தண்ணி எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து இப்படி இப்படி ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்படி ஸ்டோர் ஆகிற எல்லா தண்ணி டிராப்லெட்ஸும் ஒன்று சேர்ந்தது தான் மேகம். ஸோ திஸ் இஸ் ஹவ் அ கிளவுட் இஸ் ஃபார்மிங். இப்போ எப்படி கிளவுட் ஃபார்ம் ஆகுது? இவ்வளோ நேரமா என்ன பார்க்குறோம்னா மேகம் எப்படி ஃபார்ம் ஆகுதுங்கிறதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏர் பாக்கெட்டோடைய டெம்பரேச்சர் குறையும் போது அதோடைய மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடைய கெப்பாசிட்டியும் குறையுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகுது? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாயிட்டே போகுது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாயிட்டே போய் அது 100% ரீச் ஆகிறது டியூ பாயிண்ட். டியூ பாயிண்ட்டையும் தாண்டி இன்னும் கூல் பண்ணும். சரி, டியூ பாயிண்ட்ல உங்களுக்கு மேகம் ஃபார்ம் ஆகாது. டியூ பாயிண்ட்டையும் தாண்டி நீங்க இன்னும் கூல் பண்ணும்போது தான் அதோட கெப்பாசிட்டி, இப்போ டியூ பாயிண்ட்ல அதோட கெப்பாசிட்டி 25, உள்ளே 25, ஸோ ஈக்குவலா இருக்கு. அப்போ மேகம் ஃபார்ம் ஆகல. டியூ பாயிண்ட் தாண்டி கூல் பண்ணும்போது. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப நோட் பண்ணிக்கணும், ப்ரிலிம்ஸ்ல தான் கேள்வியா வரும். clouds are formed when the air pocket is cooled beyond the dew point. ஸோ டியூ பாயிண்டை தாண்டி கூல் ஆகும்போது அந்த ஏர் பாக்கெட்ல உள்ள வந்து 25 கிராம் இருக்கு, ஆனா அதோட கெப்பாசிட்டியே 15 கிராம் தான். அந்த எக்ஸஸா இருக்கிற 10 கிராம் வாட்டர் தான் ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை சுத்தி இப்படி ஃபார்ம் ஆகி மேகமா மாறுது. இது மேகமா இருக்கு. இது மேகம் எப்போ மழையா மாறுது? ஸோ இப்படி மேகமா ஃபுல்லா போயிட்டே இருக்கா, இந்த மேகமா அப்படியே இருக்கா, இந்த டிராப்ஸ் ஆட் ஆகி இப்போ இந்த ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சர் இன்னும் குறையுது. என்ன ஆகும்? 5%, 5 டிகிரி செல்சியஸ் ஆகுது. 5 டிகிரி செல்சியஸ்ல இதோட கெப்பாசிட்டி 5 கிராம் தான். ஓகே, கெப்பாசிட்டி 5 கிராம்னா இன்னொரு 10 கிராம் வந்து தண்ணி ஆட் ஆகும். ஸோ இப்படி தண்ணி ஆட் ஆகி மேகம் பெருசாயிட்டே போதா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல த கிளவுட் வில் பி வெரி ஹெவி. கிராவிட்டியால ஹோல்டு பண்ற அளவு வரைக்கும், கிராவிட்டியோட ஃபோர்ஸை தாக்கு பிடிக்கிற வரைக்கும் கிளவுடால எவ்வளவு நேரம் அந்த வாட்டரோடைய அந்த டென்ஷன் வந்து கிராவிட்டியோட ப்ரெஷரை மீறி இருக்கிற வரைக்கும் அது கிளவுடா இருக்கும். எப்போ வந்து அந்த டென்ஷன் கிராவிட்டியோட கம்மியா குறையுதோ, வெயிட் அதிகமாகுதோ, அது வந்து கிராவிட்டியும் தாண்டி வெயிட் அதிகமாகும் போது, ஓவர் வெயிட் ஆகும்போது அந்த கிளவுட் வெடிச்சு மழையா பெய்யுது. ஸோ கிராவிட்டி பிளேஸ் தி மேஜர் ரோல் வைல் ட்ரிகரிங் தி ரெயின். ஸோ அதோட வெயிட் ஓவர் அளவுக்கு அதிகமாக போகும்போது ஒரு லெவலுக்கு மேலே அது மழையாயிடுது. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சர் குறையிறதுனாலையும் நமக்கு டியூ பாயிண்ட்டை ரீச் பண்ண முடியும். அதை தாண்டி இன்னும் அதை கூல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது மழையா மாறுது, மேகமா மாறுது. இப்போ இது வந்து பூமியில இருந்து ஒரு கிலோமீட்டர் மேல, ஸோ இது பூமினா பூமியில இருந்து ஒரு கிலோமீட்டர் மேல நடந்துச்சுன்னா மேகமா ஃபார்ம் ஆகி மழை பெய்யுது. இதே பூமியிலே நடந்துச்சுன்னா, இதே மாதிரி ஒரு ஏர் பாக்கெட் தரையிலே இருக்கு, இங்கதான் எர்த்துனா தரையிலே இது இருக்கு, தரையிலே இருக்கும்போது லேண்ட்லயே வந்து இப்படி ஒரு ஏர் பாக்கெட்டோடைய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சு இப்படி அது டியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு டியூ பாயிண்ட்டையும் தாண்டி அது போகும்போது தரையிலே கிளவுடு ஃபார்ம் ஆகும். அப்படி தரையிலே ஃபார்ம் ஆகிற கிளவுடுக்கு பேர் தான் ஃபாக். ஒரு கிளவுடு வந்து தரையில ஃபார்ம் ஆச்சுன்னா ஃபாக், அதுவே வானத்துல ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கிளவுடு.
ஓகே, கிளவுடுக்கும் ஃபாகுக்குள்ள வித்தியாசமே அவ்வளவுதான். தரையில ஃபார்ம் ஆன ஃபாகு, அதுவே வானத்துல ஃபார்ம் ஆன கிளவுடு, அவ்வளவுதான். ஓகே, இப்போ இங்க என்ன நடக்கும் அப்படின்னா சிம்பிள். இப்போ வானத்துல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகளுக்கு மேல, இப்போ டஸ்ட் பார்ட்டிகளுக்கு மேல இப்படி ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை ஃபார்ம் ஆறதுதான் கிளவுடு. அதே வந்து ஒரு புல்வெளியிலயோ, புல்வெளி இருக்குல்ல, ஒரு புல் இருக்குல்ல, அந்த புல்லுக்கு மேல டிராப்ஸ் வந்து இப்படி வந்து டிராப்லெட்ஸ் இருக்கும்ல. இப்போ நீங்க வந்து பனிக்காலங்கள்ல வெளிய போய் பார்க்கும்போது இலைகள் மேல துணிகள், பனித்துளிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. பனித்துளினா என்ன? ஒரு ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியைக்கு மேல இந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் ஒன்னு கண்டென்ஸ் ஆகும்போது அது பேர் வந்து கிளவுடா மாறுது. அதே ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியைக்கு பதிலா இலைக்கு மேல ஃபார்ம் ஆகும். இதுவே தரையில நடந்தா இலைக்கு மேல தானே ஃபார்ம் ஆகும். ஸோ தரையில ஒரு புல்வெளி மேல நடக்கும்போது இலைக்கு மேல ஃபார்ம் ஆகுது, புல்லுக்கு மேல ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுதான் பனித்துளி அப்படின்னு சொல்றோம். ஒரு காத்துல இருக்க ஈரப்பதம் ஓவரா கூல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி அது அதோட ஏர் பாக்கெட்டோட கெப்பாசிட்டி மீறும்போது எக்ஸஸா இருக்கிற தண்ணி எல்லாமே இலைகள் மேலேயும் புல்லு மேலேயும் பனித்துளியா ஃபார்ம் ஆயிடுது. இதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்? டியூ அப்படின்னு சொல்றோம். ஓகே, டியூனா என்ன? லீஃப் மேல ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டயக்ராம் புரிஞ்சிச்சா? இந்த டயக்ராம் உங்களுக்கு திரும்ப பாஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு புரியலன்னா திரும்ப ப்ளே பண்ணுங்க. ப்ளே பண்ணிட்டு நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சர் குறையறதும், எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் கண்டென்ஸ் ஆகி மழை துளியா மாறுறதும், அதுதான் வந்து மேகமா மாறுறதும், அது கிராவிட்டியை மீறும்போது மழையா பெய்யறதும், இந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கலன்னா இப்பயே பாஸ் பண்ணி ரீவைண்ட் பண்ணி திரும்ப பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. நவ் வில் கண்டினியூ வித் தி நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, ஓகே, இதுவே வந்து ஆகாயத்துல நடந்தா அதுக்கு பேர் கிளவுடு. அது மழையா பெய்யுது கிராவிட்டியை தாண்டும் போது. அதுவே பூமியில வந்து கிளவுட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஃபாக் அப்படின்னு சொல்றோம். ஃபாகுக்கும் மிஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப டென்ஸா அடர்த்தியா ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஃபாகு. ரொம்ப வந்து லைட்டா, அதாவது அந்த அடர்த்தி கம்மியா வந்து ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் மிஸ்ட். ஓகே, ஸோ ஃபாகுக்கும் மிஸ்ட்டுக்கும் வந்து டென்சிட்டி தான் வந்து வித்தியாசம். ஃபாகுனா உங்களுக்கு எதிரில் இருக்கிற எதுவுமே தெரியாது. மிஸ்ட்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் தெரியும். ஆனாலும் அது வந்து ஃபுல்லாக மேகமூட்டமாக பனிமூட்டமாக இருக்கும். பனிமூட்டத்தை தான் வந்து நம்ம ஃபாகு மிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதோட இன்டென்சிட்டி வச்சு 2 வார்த்தை. இதே வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை சுற்றி அந்த வாட்டர் டிராப்லெட் அக்யூமுலேட் ஆச்சுன்னா அது கிளவுடு. பூமியில இருக்கிற புல்லு மேல அந்த வாட்டர் டிராப்லெட் அக்யூமுலேட் ஆச்சுன்னா அதுக்கு பேரு டியூ அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்போ நம்மளுடைய டியூ பாயிண்ட் வந்து நம்மளோட எக்ஸாம்பிள்ல 15 டிகிரி செல்சியஸ். 15 டிகிரி செல்சியஸ்ல ஏர் பாக்கெட்டோட கெப்பாசிட்டியும் 25, அது உள்ள இருக்கிற இதுவும் 25. ஸோ 25/25 ரீச் ஆகி 100 ரீச் ஆகிற டியூ பாயிண்ட் வந்து 50. டியூ பாயிண்ட் இஸ் அபவ் 0 டிகிரி செல்சியஸா இருக்கும்போது இந்த கண்டென்சேஷன் லிக்விடா நடக்குது. இதே டியூ பாயிண்ட் வந்து ஒரு சில ஏர் பாக்கெட்டுக்கு, இப்போ எல்லா ஏர் பாக்கெட்டுக்கும் ஒரே டியூ பாயிண்ட் இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ரீஜன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டிஷன்ஸ். வென் தி டியூ பாயிண்ட் இஸ் லெஸ் தென் 0 டிகிரி செல்சியஸ், இப்போ ஒரு பர்டிகுலர் ஏர் பாக்கெட்டுக்கு -5 டிகிரி செல்சியஸ்ல தான் டியூ பாயிண்ட் நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஏர் பாக்கெட் எக்ஸாம்பிள்ல -5 டிகிரி செல்சியஸ் அப்போ தான் டியூ பாயிண்ட் நடக்குது. -5 டிகிரி செல்சியஸ் தான் அதோடைய மாய்ஸ்டர் கெப்பாசிட்டியும் டோட்டல் ரிட்டன்ஷன் கெப்பாசிட்டி ஈக்குவல் ஆகி 100% சேச்சுரேஷன் ரீச் ஆகுது. இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ல 15 டிகிரில ஆச்சுப்பா. அதுவே மைனஸ்ல இருந்ததுன்னா, ஸோ அப்படி மைனஸ்ல இருக்கும்போது இந்த கண்டென்சேஷன்லாம் ஐஸ் ஃபார்மேட்ல நடக்கும். அது அபவ் 0 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது தான் வாட்டர் டிராப்லெட்ஸ் ஃபார்மேட்ல ஆகி மழையா பெய்யுது. இதுவே வந்து மைனஸ்ல அந்த டியூ பாயிண்ட், when dew point is less than 0 degree Celsius, less than freezing point, then condensation will happen in the ice format. ஓகே, அப்படி அதுவே வந்து வானத்துல வந்து அப்போ மேகம் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் சிரஸ் கிளவுட். சிரஸ் கிளவுட்ல வந்து ஐஸ்னால ஆன மேகம் தான் சிரஸ் கிளவுடு. தண்ணினால ஆன மேகம் தான் குமுலோனிம்பஸ். குமுலோனிம்பஸ் மேகம்னா தண்ணினால ஆனது. ஆனா சிரஸ் அப்படிங்கிறது ஐஸ்னால ஆன மேகம். ஓகே, அதே வந்து இப்போ வந்து தண்ணியா பெஞ்சா அதுக்கு பேர் ரெயின்ஃபால். அதுவே வந்து இப்போ டியூ பாயிண்ட் வந்து மைனஸ் இருந்ததுன்னா மேல ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஐஸ் தான் வந்து ஸ்னோஃபால். அந்த மாதிரியான ரீஜன்ல இப்போ நம்ம ஊர்ல மழை பெய்யுது. நம்ம ஊர்ல வந்து எப்பவுமே 0 டிகிரிக்கு மேல இருக்கு, மழையா பெய்யுது. அதுவே அந்த இடத்துல 0 டிகிரி கம்மியா இருந்ததுன்னா பெய்யுற மழையும் ஃப்ரீஸ் ஆகி தானே பெய்யும். அதுதான் ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்றோம். டியூ பாயிண்ட் இஸ் லெஸ் தென் 0 டிகிரி செல்சியஸ், ஆட்டோமேட்டிக்கலி அது வந்து ஐஸ் கிளவுடா ஃபார்ம் ஆகுது. நமக்கு பெய்யுற மழையும் ஸ்னோஃபாலா பெய்யுது. இதுதான் வந்து ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்றோம். இதே ஐஸ் வந்து இப்போ டியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு 0 டிகிரிக்கு மேல இருந்தா இலைகள் மேல பனித்துளியா ஃபார்ம் ஆகுது. இதே வந்து இலை மேலையும் புல்லு மேலையும் ஒரு -5 டிகிரி செல்சியஸ் டியூ பாயிண்ட் இருக்கிற ஊர்ல என்ன ஃபார்ம் ஆகும்னா ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் தான் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ கண்டென்சேஷன் டியூ பாயிண்ட் 0 டிகிரிக்கு மேல இருக்கா கீழே இருக்கா? ஸோ 0 டிகிரிக்கு மேல டியூ பாயிண்ட் இருந்தா மழை பெய்யும். 0 டிகிரி கீழே டியூ பாயிண்ட் இருந்ததுன்னா
உங்களுக்கு ஸ்னோ பெய்யும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மள மாதிரி ஊர்லலாம், சென்னை மாதிரி ஊர்லலாம் டியூ பாயிண்ட் வந்து 0 டிகிரிக்கு மேலே தான் இருக்கும் போது, அதனால தான் இங்கே மழை பெய்யுது. அதுவே காஷ்மீருக்கு போனீங்கன்னா அங்கே குளிராக இருக்குது. சுவிட்சர்லாந்து போனீங்கன்னா அங்கே வந்து குளிர் பிரதேசம். ஸோ அங்கே டியூ பாயிண்ட் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அங்கே ஸ்னோ பெய்யுது. இதுதான் வந்து மேட்டர். ஸோ கண்டென்ட் புரிஞ்சிச்சா? ஸோ புரியலன்னா திரும்ப ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி புரிஞ்சிச்சா? இந்த டயக்ராம் வச்சு பாருங்க. நான் வரைஞ்ச டயக்ராம் வச்சு கிளியராக பார்த்துக்கோங்க. அடிஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் டியூ டு எவாபரேஷன் மூலயம்னாலும் change in temperature. So fall in temperature will increase the relative humidity. So what is a saturated air? Air with the fullest water holder holding capacity. Relative humidity 100 reach ஆகிறதுக்கு பேர் தான் saturated air. Unsaturated airனா இன்னும் 100% reach ஆகல. 25, 30, 40, 50, 60, 70, 80 அப்படின்னு இருக்கிறது unsaturated. Saturated airனா relative humidity 100% ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். Dew point, the temperature at which the saturation occurs is called as dew point. நம்ம எக்ஸாம்பிள் 15 டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ ஒரு ஊர்லேயும் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி டியூ பாயிண்ட் மாறுபடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏர் பாக்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ எவாபரேஷன். ஸோ அப்போ எவாபரேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸோ இன்சுலேஷன் அதிகமாக இருக்கிற இடம். ஸோ இன்சுலேஷன் என்னன்னு ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்சுலேஷன் வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல சூடாகி அந்த தண்ணி வந்து எவாபரேட் ஆகுது. சூடு அப்சார்ப் பண்ணி வாட்டர் வந்து என்ன ஆகுது, மாலிகூல்ஸ் கினெடிக் எனர்ஜி கொடுத்து அது எவாபரேட் ஆகுது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் டெம்பரேச்சர். when temperature is high, evaporation is more. மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் ஏர் அதிகமாக இருந்தது, கம்மியாக இருந்ததுன்னா எவாபரேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் வந்து ஓஷன், ஓகேவா? இதுக்கு மேலே ஒரு ஏர் பாக்கெட் இருக்கு. இங்க வந்து சூரியன்ல இருந்து உங்களுக்கு சூடு வந்து இன்சுலேஷன் வந்துகிட்டு இருக்கு. இன்சுலேஷன் பட்டு என்ன ஆகுது, தண்ணி வந்து சூடாகுது. சூடாகி இந்த வாட்டர் வந்து ஒரு 600 கேலரி ஆஃப் எனர்ஜி அப்சார்ப் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், இந்த தண்ணி வந்து வாட்டர் வேப்பர் கேஸா மாறிடும். ஓகே, ஸோ இந்த ஏர் பாக்கெட்ல இப்போ வாட்டர் வேப்பரே இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் வேப்பர் ஆகிடும். இப்போ இந்த ஏர் பாக்கெட் வந்து இப்படி எடுத்துக்கலாம், 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 50 கிராமா. இப்போ கொஞ்சமா 10 கிராம், 15 கிராம், 20 கிராம் அப்படின்னு கொஞ்சமா ஏறிட்டே போகுது. ஓகே, இந்த ஏர் பாக்கெட்ல 10 கிராம் தான் இப்போ வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் எவ்வளவு உள்ள சேர்த்துக்கலாம், 40 கிராம் சேர்த்துக்கலாம். ஸோ when moisture content of air is less, it can add more air into it. ஸோ அதனால இப்படி மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியா இருக்கிற ஏருக்கு பேர் தான் ட்ரை ஏர் அப்படின்னு சொல்றோம். வாட் இஸ் ட்ரை ஏர்? இப்படி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி கம்மியா இருக்கா, இதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ, 10/50 தானே, 10/50 × 100 தானே, ஸோ 20% தானே. இதே வந்து இந்த ஏர்ல வந்து நமக்கு வந்து 40 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கு அப்படின்னா இதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எவ்வளோ, 40/50 × 100, 80%. ஸோ இப்படி இதை வந்து நம்ம வெட் ஏர் அப்படின்னு சொல்றோம். வெட் ஏர் அப்படின்னா என்னதுன்னா, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 50க்கும் கீழேயா இருந்தா அதை ட்ரை ஏர்ன்னு சொல்றோம், 50க்கு மேல இருந்தா வெட் ஏர் அப்படின்னு சொல்றோம். ஸோ 80-90 இருந்தா வெட் ஏர், 50 கீழே இருந்தா ட்ரை ஏர். இப்போ 20% தானே இதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, ஸோ இது ட்ரை ஏர். When air is dry, when it is having very less amount of water vapor, it can accommodate more water vapor. ஸோ இப்போ ட்ரெயின்ல வந்து காலியா ட்ரெயின் வருது, ட்ரெயின்ல வந்து 100 சீட் இருக்கு, 5 பேர் தான் உட்காந்துருக்காங்கன்னா இன்னும் 95 பேர் உள்ள ஏற்றலாம்ல. ஓகே, உங்களுக்கு புரியுதா? ஒரு காலியான ட்ரெயின் வருது அப்படின்னா ஸ்டேஷன்ல இருக்க எல்லாருமே ட்ரெயின்ல ஏறிடுவாங்க. அதுவே ஒரு ரஷ்ஷான ட்ரெயின் வந்துச்சுன்னா ஸ்டேஷன்ல இருக்கவங்களாம் ஏற மாட்டாங்களா? ஒரு பஸ் கூட்டமா வருதுன்னா நீங்க ஏற மாட்டீங்களா? பஸ் காலியா வந்தீங்கன்னா ஏறிடுவீங்களா? ஸோ ஏர் பாக்கெட் இங்க காலியா இருக்கு, ஸோ நிறைய பேர் உள்ள ஏறிடுறாங்க. ஆனா அதே எங்க ஏர் பாக்கெட்ல ஆல்ரெடி 40 கிராம் இருக்கு, இப்போ உள்ள வந்து 10 கிராமுக்கு தான் இடம் இருக்குன்னா கம்மியா தான் ஏறுவாங்க. ஸோ எவாபரேஷன் எவ்வளவு எவாபரேட் ஆகுதுங்கிறது மேல இருக்கிற ஏர் பாக்கெட்டோட மாய்ஸ்சர் சேர்ந்தது தான். மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆல்ரெடி அதிகமா இருக்க ஏர் வந்ததுன்னா எவாபரேஷன் கம்மியா தான் நடக்கும். மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியா இருக்கிற ஏர் வந்ததுன்னா எவாபரேஷன் அதிகமா இருக்கும். ஸோ ட்ரை ஏர் வந்தா நிறைய பேர் பஸ்ல ஏறுவாங்க, வெட் ஏர் வந்தா கம்மியான ஆளுங்க தான் பஸ்ல ஏறுவாங்க. பஸ்ல ஏறுறதுன்னா ஓஷன்ல இருந்து வாட்டர் வேப்பர் இதுக்குள்ள போறது. ஸோ எவாபரேஷன் இஸ் டிட்டர்மைன்ட் பேஸ்ட் ஆன் தி மாய்ஸ்சர் கண்டென்ட் ஆஃப் தி ஏர். Dry air absorbs, creates more evaporation, wet air creates less evaporation. ஸோ இதெல்லாம் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், இது ரொம்ப சிம்பிளான விஷயம், ஏன் இவர் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு தாட் வரலாம். ப்ரிலிம்ஸ்ல தான் கேட்கலாம், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ் will determine the evaporation அப்படின்னு கேட்டுருவான். டெம்பரேச்சர், மாய்ஸ்சர் கண்டென்ட் அப்படிங்கிறது போயிடும். மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் அப்படின்னா என்னதுன்னா, இந்த இடத்துல இருக்கு, இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஏர் பாக்கெட் இருக்கு, இந்த ஏர் பாக்கெட்ல 30 டிகிரி செல்சியஸ்னா இதோட கெப்பாசிட்டி எவ்வளோ, 50 கிராம். ஆனா உள்ளுக்குள்ள ஆல்ரெடி 45 கிராம் இருக்கு அப்படின்னா இதுல எவாபரேஷன் கம்மியா தான் நடக்கும், இன்னும் 5 கிராமுக்கு தான் இடம் இருக்கு. ஸோ ஃபுல் க்ரௌடான ட்ரெயின் வருது அப்படின்னா இங்க எவாபரேஷன் நடக்காது. இப்போ இந்த ஏர் போயிடுச்சு அப்படின்னு வைங்களேன், பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஏர் வரும். இந்த இன்னொரு ஏர்ல வந்து 5 கிராம் தான் ஃபில் ஆயிருக்கு, இன்னும் 45 கிராம் வரைக்கும் உள்ள எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு ட்ரை ஏர் வருது. ஸோ இந்த ஏர் வந்து ஹாரிசான்டல் மூவ்மெண்ட். இந்த ஏர் இப்போ இங்க இந்த இடத்துல காத்து அடிக்குதுன்னு வைங்களேன், விண்டு வருதுன்னா இந்த ஏர் பாக்கெட் கிளம்பி அந்த ஏரியால இந்த ஏர் பாக்கெட் வந்து ஃபில் அப் பண்ணும்.
ஸோ இந்த ஏர் பாக்கெட் கிளம்பி இந்த ஏர் பாக்கெட் இந்த ஏரியா வந்து ஃபில்அப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஒரு ரஷ்ஷான பஸ் வந்தால் அதில் நம்ம ஏற மாட்டோம், அது போட்டுருவோம். ரஷ்ஷான பஸ் போய் திரும்ப ஒரு காலியான பஸ் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஏறிடுவோம். ஸோ when the movement of air replaces the saturated air, ஸோ இதுதான் வந்து saturated air. இதில் 50 கிராம் வந்து ரீச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், சேச்சுரேட்டட். ஸோ இதில் ஃபர்தர் எவாப்ரேட். இப்போ ஒரு கடல் இருக்கு, ஓகே, இங்கே ஒரு ஏர் பாக்கெட் இருக்கு, இதில் ஆல்ரெடி 50 கிராம் தான் கெப்பாசிட்டி, 50 கிராமே ஆயிடுச்சு. ஸோ அது சேச்சுரேட்டட் ஏர். இப்போ நீங்கள் எவ்வளோதான் இங்கே வந்து சூரியன் வெப்பமாக இருந்தாலும் இங்கே எவாப்ரேஷனே நடக்காது. ஏன் எவாப்ரேஷன் நடக்கல? ஏன்னா ஆகி மேலே போகிறதுக்கு காற்றுல இடம் இல்லை. ஸோ அப்போ விண்டு வந்து மூவ் ஆகி இங்கே திரும்ப ஒரு அன்சாச்சுரேட்டட் ஏர் வந்தால் தான் திரும்ப எவாப்ரேஷனே நடக்கும். ஸோ எவாப்ரேஷனை எது கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா ஏரோடைய சேச்சுரேஷன் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, வாட் இஸ் கண்டென்சேஷன்? temperature of the air is reduced below dew point. டியூ பாயிண்ட்ல கண்டென்சேஷன் நடக்காது. டியூ பாயிண்டையும் தாண்டி 15 டிகிரியும் தாண்டி நம்ம 10 டிகிரி போகும்போது தான் ஸோ டியூ பாயிண்ட் ஆச்சு நம்ம எக்ஸாம்பிளில். ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர் இஸ் ரிலீஸ்ட் பிலோ டியூ பாயிண்ட்னா தான் கண்டென்சேஷன் நடக்கும். ரேட் ஆஃப் கண்டென்சேஷன் டிமாண்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் கூலிங். 50லேருந்து இப்போ 30லேருந்து 20, 20லேருந்து 10, 10லேருந்து 5 இப்படி கூலிங் ஆக 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 தான் டியூ பாயிண்ட் ரீச் ஆகுது. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் தி ஏர். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் தி ஏர் வந்து எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறதா முக்கியம். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் தி ஏர் வந்து 95 இருக்குன்னா இமீடியட்டா டியூ பாயிண்ட் ரீச் பண்ணி கண்டென்சேஷன் ஆயிடும். ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஆஃப் தி ஏர் 25ல தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அது 75% ஃபுல் ஆனாதான் டியூ பாயிண்ட் ரீச் ஆகி கண்டென்சேஷன் நடக்கும். ஸோ ட்ரை ஏர் வந்து கண்டென்ஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், வெட் ஏர் வந்து இமீடியட்டா கண்டென்ஸ் ஆயிடும், ஏன்னா அதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி ஹையா இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நாம புரிஞ்சிக்க வேண்டியது அடியாபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ வாட் இஸ் திஸ் அடியாபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச்? ஓகே, ஸோ அடியாபேட்டிக்னா சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் வித்தவுட் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஹீட். நீங்கள் ஹீட்டை ஆட் பண்ணாமலையோ இல்லை ரிமூவ் பண்ணாமலையோ டெம்பரேச்சர் மாறுமா? இப்போ ஒரு சாதாரணமான ஒரு ஏர் பாக்கெட் இருக்கு, அதில் நீங்கள் டெம்பரேச்சர் ஆட் பண்ணீங்கன்னா அது சூடாகும், டெம்பரேச்சரை ரிமூவ் பண்ணீங்கன்னா அது கூல் ஆகும். ஸோ டெம்பரேச்சரை நான் ஏற்றும் போதும் இறக்கும் போதும், அதாவது ஹீட்டை ஆட் பண்ணும்போது ஹீட்டை ரிமூவ் பண்ணும்போது தானே டெம்பரேச்சர் ஏறுது. ஸோ ஹீட்டை நான் ஆட் பண்ணாமலே எப்படி டெம்பரேச்சர் ஏறும்? அப்படி ஹீட்டை நீங்கள் ஆட் பண்ணாமலே டெம்பரேச்சர் ஏறதுக்கு பேர் தான் அடியாபேட்டிக் டெம்பரேச்சர். இப்போ நீங்கள் பால் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஸ்டவ்வில் வைக்கிறீங்க, ஓகே, ஸ்டவ்வே நீங்கள் ஆன் பண்ணல அப்படின்னா பால் பொங்குமா இல்லைன்னா சூடாகுமா? ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணும்போது என்ன ஆகுது, நீங்கள் ஸ்டவ்ல இருந்து ஹீட்டை கொடுக்குறீங்க, அந்த கேஸ் மூலயமா ஹீட் போகுது, அந்த ஹீட்டுனால பால் சூடாகுது. ஸோ நீங்கள் ஹீட்டு கீழேருந்து கொடுக்கும்போது தான் டெம்பரேச்சர் ஆஃப் தி மில்க் இஸ் ரைசிங். இப்போ நீங்கள் ஸ்டவ்வே ஆன் பண்ணல ஆனாலும் பால் சூடாயிடுச்சுன்னா, அப்படி நீங்க ஹீட்டே கொடுக்காமலேயே ஒரு விஷயம் சூடாகுது, இல்லை நீங்க ஹீட்டை எடுக்காமலேயே ஒரு விஷயம் கூல் ஆகுதுன்னா அதுதான் அடியாபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச். வித்தவுட் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் ஆஃப் ஹீட் when a thing is happening, that is adiabatic temperature change. ஓகே, ஸோ அடியாபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச் எப்படி நடக்கும்? சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு லேண்ட் ஏரியா ஒரு இடத்துல இருக்கு, இங்கே வாட்டர் இருக்கு, ஓகே, ஓஷன். இப்போ என்ன ஆகுது, எவாப்ரேஷன்னால இந்த இடம் என்ன ஆகுது, சூடாகுது. சூடாகும் போது இந்த இடத்துல என்ன ஆகுது, வாட்டர் எவாப்ரேஷன் ஆகி லைக் வாட்டர் வேப்பர் வந்து மேலே ஏறுது. நம்ம என்ன பார்த்தோம், எவாப்ரேஷன் ஆகும்போது லோ ப்ரெஷர் உருவாகி காற்று மேலே ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். கரெக்டாக காற்று மேலே ரைஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோமா? இப்போ ஒரு காற்று ஒரு ஏர் பாக்கெட் இருக்குன்னு வைங்களேன், இங்கே 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும், அது சூடாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, எக்ஸ்பேண்ட் ஆகுது. when something is heated it will expand. ஸோ அது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன ஆகும், 30 டிகிரியில தான் இருக்கு, ஜஸ்ட் நீங்க ஹீட் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணல, ஒரு ஏர் பாக்கெட் மேலே ஏறும்போது என்ன ஆகுது, ப்ரெஷர், இப்போ ஏர் ப்ரெஷர் வந்து கீழே வந்து அதிகமா இருக்கும், மேலே போக போக ஏர் ப்ரெஷர் குறையும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஹைட் போக போக ஏர் ப்ரெஷர் குறையிறதுனால ஒரு ஏர் பாக்கெட்டோட வால்யூம் வந்து அதிகமாயிடுது. நீங்க மேலே போக 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 என்ன ஆயிடுது, ஒரு ஏர் பாக்கெட்டோட வால்யூம் வந்து அதிகமாயிட்டே போகுது. இப்படி அதிகமாயிட்டே போகும்போது என்ன ஆயிடும், இந்த ஒரு பர்டிகுலர் குட்டி கேப்புக்குள்ள 30 டிகிரி செல்சியஸ் இருக்கு. இப்போ இந்த ஏர் வால்யூமோட 30 டிகிரி செல்சியஸ் வந்து இவ்வளோ பெருசா வால்யூம் அதிகமாகும் போது 30 டிகிரி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டுவர்ட்ஸ் திஸ் என்டையர் ரீஜன். இது இன்னும் மேலே போகும்போது என்ன ஆகுது, ப்ரெஷரே இல்லை. ஸோ நம்ம சிம்பிளா ஒன்று புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்க மவுண்ட் எவரெஸ்ட்லாம் நிறைய பேர் ட்ரெக்கிங் போறாங்க, இப்போ லடாக்லாம் போறப்போ என்ன ஆகும்னா நிறைய பேருக்கு வந்து மூச்சு திணறல் வருது. ஏன் மூச்சு திணறல் வருது? ஏன்னா நீங்க ஹை ஆல்டிடியூட் போக போக ஏர் ப்ரெஷர் குறையும். ஏர் ப்ரெஷர் குறையும்னா காத்துல கம்மியான அட்மாஸ்பியர்ல கம்மியான காத்து தான் இருக்கும். ஸோ கம்மியான காத்து இருக்கும்போது நம்மளால மூச்சு வாங்க முடியாது. ஸோ அதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்க கிரவுண்ட் லெவல்ல இருந்து மேலே போக 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 ஏர் ப்ரெஷர் குறையுது. ஸோ இதான் வந்து ஒரு கியூபிக் மீட்டர் ஆஃப் ஏர் இருக்குன்னு வைங்களேன், இது 30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. இப்போ இந்த ஏர் வந்து என்ன ஆகுது, நம்ம கன்வெக்ஷன் அப்படின்னு நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். வாட் இஸ் கன்வெக்ஷன்? காத்து வந்து சூடானா மேலே ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது பார்த்தோம், ஏன்னா அதோட டென்சிட்டி குறையுது அப்படின்னு.
ஸோ காற்று வந்து சூடானோடனே மேலே ரைஸ் ஆகுது. இப்போ இந்த காற்று வந்து மேலே போகுது அப்படின்னா 30 டிகிரி சி மதிப்புள்ள காற்று கொஞ்சம் மேலே போனோன்னு என்ன ஆயிடுது, இந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கு கிரவுண்ட் லெவலில். மேலே போனோன்னா கொஞ்சம் ப்ரெஷர் குறையுதா, கொஞ்சம் ப்ரெஷர் குறையிறதுனால கொஞ்சம் இப்படி இந்த இந்த இதே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ 30 டிகிரி சி இவ்வளோண்டா இருந்தது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிடுது. ஸோ இந்த என்டையர் ரீஜன்லேயும் இந்த 30 டிகிரி சி ஸ்ப்ரெட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி இதோட டெம்பரேச்சர் குறையுமா? இப்போ இவ்வளோண்டு இடத்துல 30 டிகிரி சி இருக்கிறதுக்கும் இவ்வளோ பெரிய இடத்துல 30 டிகிரி சி இருக்கு. ஸோ அதே 30 டிகிரி சி என்டையர் ரீஜனுக்குமே அந்த ஏர் பாக்கெட்டுக்குமே அது ஃபில் ஆகும்போது அமௌண்ட் ஆஃப் ஹீட் அவைலபிள் பெர் யூனிட் ஏரியா இஸ் ஃபாலிங். ஸோ அதனாலேயே டெம்பரேச்சர் குறையுது. இது மேலே கொஞ்சம் போனோன்னா 20 டிகிரி சி ஆகிடும். இது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆன பிறகு என்ன ஆயிடுது, இந்த ஹீட் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆயிடுது. இவ்வளோ இந்த ஏர் பாக்கெட்டோட வால்யூம் பெருசான உடனே ஹீட் வந்து என்டையர் ரீஜனுக்குமே ஸ்ப்ரெட் ஆகிறதுனால இதோட டெம்பரேச்சர் இன்னும் குறைஞ்சிடுது. ஸோ மேலே போக போக கூல் ஆகுது. ஸோ இப்போ மேலே போக கூல் ஆனது காரணம் நம்ம ஹீட்டை ஆட் பண்ணதுனால இல்லை. 30 டிகிரி சி இருக்கிற ஒரு ஏர் பாக்கெட் மேலே போக போக வால்யூம் குறையுது. வால்யூம் குறைய குறைய amount of heat is getting spread out. Amount of heat, since it is getting spread out, the temperature is falling. ஸோ அந்த டெம்பரேச்சர் ஃபால் ஆகிறதுக்கு பேர் தான் அடியபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச். இப்படி ஜஸ்ட் மேலே ஒரு காற்று ரைஸ் ஆகிறதுனால அதோட வால்யூம் அதிகமாகி ஹீட் ஸ்ப்ரெட் ஆகி அதோட டெம்பரேச்சர் குறையுது. இதுதான் வந்து நம்ம அடியபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். இப்போ 90 டிகிரி சியில் ஒரு ரே வந்ததுன்னா இன்சோலேஷன் ஹையா இருக்கு. அதே ரே வந்து ஸ்லாண்டிங்கா இருந்ததுன்னா இட் இஸ் பீங் ஸ்ப்ரெட் டு அ லார்ஜர் ரீஜன் அப்படிங்கிறதுனால டெம்பரேச்சர் இன்சோலேஷன் கம்மியா இருக்குன்னு சொல்றோம். அதே தான் இவ்வளோண்டு பாக்கெட்டுக்குள்ள சூடு இருக்கும்போது அது வந்து அதிகமா இருக்கு. அதுவே இவ்வளோ பெருசாகும் போது எக்ஸ்பேண்ட் ஆகி ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ குறைஞ்சிடுது. ஸோ ஏர் ரைசஸ், வால்யூம் இன்க்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் லோ ப்ரெஷர், ஹீட் அவைலபிள் பெர் யூனிட் வால்யூம் இஸ் ரெடியூஸ், ஸோ இட் கூல்ஸ் டவுன். அப்போ கட்டியபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச், அடியபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச்னா மேலே ரைஸ் ஆகிற ஏர் என்ன நடக்குது, ஒரு ரைஸ் ஆகிற ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகி கூல் ஆகிறதுக்கு பேர் அடியபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச். ஓகே, ஒரு கூலான ஒரு ஏர் வந்து மேலே போக போக அந்த ஏர் கூல் ஆகுது. கூல் ஆனதுனால அது வந்து கொஞ்சம் ஹெவி ஆயிடுது. கூல் ஆன ஹீட் ஆனது மேலே ரைஸ் ஆகும், கூல் ஆனது இறங்கும். மேலே போக போக கூல் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்கலா அது இறங்க ஆரம்பிக்குது ஹெவி ஆனதுனால. ஸோ கூல் ஏர் இஸ் ஃபாலிங் டவுன். ஸோ இப்படி கூல் ஏர் மேல இருந்து கீழே வர்றதுக்கு பேர் கட்டியபேட்டிக் ஃபாலிங் ஏர் பாக்கெட் அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு மலை மேல, இது வந்து ஒரு வேலி, இது ஒரு மலை மேல இருக்கிற ஏர் கூலா இருக்கும்போது அது ஹெவி ஆகி கீழே ஃபால் ஆகிறதுக்கு பேர் தான் கட்டியபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச். ஸோ கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்ல வேலி ப்ரீஸ் அண்ட் மவுண்டன் ப்ரீஸ். மவுண்டன் ப்ரீஸ் அண்ட் வேலி ப்ரீஸ் பார்த்த மவுண்டன் ப்ரீஸை தான் வந்து நம்ம கட்டியபேட்டிக் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கட்டியபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த டயக்ராம் சொல்லுது. ஒரு ஏர் பார்சல் மேலே போக போக அதோட வால்யூம் அதிகமாகுது. ஸோ இட் எக்ஸ்பேண்ட்ஸ் அண்ட் கூல்ஸ். when it comes down it compresses and get warm. so இப்படி எக்ஸ்பான்ஷன்னாலையும் கம்ப்ரெஷன்னாலையுமே டெம்பரேச்சர் மாறுதுல, இதுதான் அடியபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ வாட் இஸ் லாப்ஸ் ரேட்? லாப்ஸ் ரேட்னா என்னதுன்னா, 1 கிலோமீட்டர் நீங்க ஆல்டிடியூட் மேலே போகும்போது எவ்வளோ டெம்பரேச்சர் குறையுது அப்படிங்கிறது தான் வந்து லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ சிம்பிளா பார்த்துக்கோங்க, இப்போ கிரவுண்ட்ல இருக்கீங்க, லாப்ஸ் ரேட் இப்போ வந்து என்னதுன்னா, இப்போ இங்க ஒரு ஏர் பாக்கெட் இருக்குன்னு வைங்களா. ஓகே, லாப்ஸ் ரேட்னா இந்த ஏர் பாக்கெட் கீழே இருந்து 1 கிலோமீட்டர் மேலே போகுது. 1 கிலோமீட்டர் மேலே போனோடனே இந்த ஏர் பாக்கெட் இங்கே வந்த உடனே எவ்வளோ டெம்பரேச்சர் கொஞ்சம். இப்போ இதோட ஏர் பாக்கெட்டோட டெம்பரேச்சர் இங்கே 40 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு வைங்களேன். இது மேலே 1 கிலோமீட்டர் போன பிறகு இது என்ன ஆயிடும்னா 33.5 டிகிரி ஆயிடும். ஓகே, 33.5 டிகிரி ஆயிடும். கிளியரா? ஸோ இதுதான் வந்து லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நார்மல் லாப்ஸ் ரேட் இஸ் கிரேட்டர் ஃபார் அன்சாச்சுரேட்டட் ஏர். ஒரு அன்சாச்சுரேட்டட் ஏர் இருக்குல்ல, ஒரு இப்போ இந்த ஏர் பாக்கெட்டோட இந்த ஏர் பாக்கெட்டோட கெப்பாசிட்டி 50 கிராம், ஆனால் உள்ள வந்து 25 கிராம் தான் இருக்குன்னா இது அன்சாச்சுரேட்டட். ஒரு அன்சாச்சுரேட்டட் ஏருக்கு லாப்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும். மேலே போக 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 அதோட டெம்பரேச்சர் சீக்கிரமா வந்து கூல் ஆகிட்டே போகும். ஆனால் அதே ஒரு சாச்சுரேட்டட் ஏர் மேலே போச்சுன்னா அதோட லாப்ஸ் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு அன்சாச்சுரேட்டட் ஏர் இப்படி மேலே போகுதுன்னு வைங்களேன், அன்சாச்சுரேட்டட் ஏர் வந்து நார்மலாக வந்து ஒரு ஏர் பாக்கெட் ஆன் அன் ஆவரேஜ் 6.5 டிகிரி சி குறையும். அதுவே வந்து ஒரு அன்சாச்சுரேட்டட், இது வந்து நார்மல் ஏர்னு வச்சுக்கலாம். ஒரு அன்சாச்சுரேட்டட் ஏர் அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி 50 கிராம் இருக்கு, ஆனால் உள்ளுக்குள்ள 5 கிராம் தான் இருக்கு. ஸோ கெப்பாசிட்டி 50 கிராம், உள்ளுக்குள்ள இருக்கிற வாட்டர் வேப்பர் 5 கிராம்னா இதோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 10% தான். இதுதான் அன்சாச்சுரேட்டட் ஏர். இந்த அன்சாச்சுரேட்டட் ஏர் இதே 1 கிலோமீட்டர் மேலே ஏறுச்சுன்னா இதோட லாப்ஸ் ரேட் வந்து 10 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது வந்து இட் இஸ் ஹேவிங் மோர் கெப்பாசிட்டி டு ஹோல்ட் மோர் மாய்ஸ்சர். ஸோ அதனால இது வந்து மேலே போக போக அதிகமாக கூல் ஆகும் இன்னும். அதே வந்து ஒரு சேச்சுரேட்டட் ஏர் மேலே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சேச்சுரேட்டட் ஏர் மேலே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இதோட லாப்ஸ் ரேட் வந்து 2 டிகிரி ஆர் 3 டிகிரி தான் இருக்கும். நார்மல் லாப்ஸ் ரேட்டோட கம்மியாக தான் இருக்கும். ஏன் கம்மியாக இருக்கு அப்படின்னா, பிகாஸ்
ஒரு சேச்சுரேட்டட் ஏர் வந்து மேலே போகிறப்போ கூல் ஆச்சுன்னா அது டியூ பாயிண்ட்டையும் தாண்டி கூல் ஆகும்போது அது வாட்டர் ட்ராப்லெட்ஸை ஃபார்ம் பண்ணும். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஒரு கேஸ் வாட்டர் ட்ராப்லெட்டாக ஃபார்ம் பண்ணும்போது லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷனை வெளிப்படுத்தும். அப்படி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, அது சூடு பண்ணி விட்டுருது. இதைத்தான் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ தண்டர் ஸ்ட்ராம் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமே இதுதான். ஸோ தண்டர் ஸ்ட்ராம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சிம்பிளா ஒரு லாஜிக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சேச்சுரேட்டட் ஏர், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேச்சுரேட்டட் ஏர்னு எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு ஏர்ல வந்து கிட்டத்தட்ட 45 கிராம் இருக்கு. இதோட டோட்டல் கெப்பாசிட்டி 50 கிராம் தான். ஓகே, நம்ம 30 டிகிரி சீல இருக்கு. டோட்டல் கெப்பாசிட்டி 50 கிராம். 45 கிராம் வாட்டர் வேப்பர் ஆல்ரெடி இருக்கு. இப்போ இது என்ன பண்ணுது, 1 கிலோமீட்டர் மேலே போகுது. 1 கிலோமீட்டர் மேலே போனோடனே ஆட்டோமேட்டிக்கலி இட் இஸ் கெட்டிங் கூல்டு. ஸோ கூல்டுனா 30 டிகிரி சீலேருந்து 20 டிகிரி சி ஆகுதா? சிம்பிளா எடுத்துக்கலாம். 30 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 20 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ 20 டிகிரி செல்சியஸ்ல இருக்க ஏர் பாக்கெட்டோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம், 30 கிராம்ஸ் தான் பார்த்தோம். கரெக்டா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் வேற. இந்த ஏர் பாக்கெட்ல ஆல்ரெடி 45 கிராம்ஸ் ஆஃப் வாட்டர் வேப்பர் இருக்கு. இந்த ஏர் பாக்கெட்டோடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 50 கிராம்ஸ்ல இருக்கு. இது 30 டிகிரி செல்சியஸ்ல கீழே இருக்கு. இது வந்து 1 கிலோமீட்டர் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆயிடும். ஏன்னா இப்போதான் நம்ம பார்த்தோம், அடியாபேட்டிக் டெம்பரேச்சர் சேஞ்ச்னால கூல் ஆயிடுது. கூல் ஆனதுனால இதோடைய டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. இது 20 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சுன்னா இதோடைய ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் குறையுமா? ஒரு ஏர் பாக்கெட் மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்கலி டெம்பரேச்சர் குறைஞ்சிச்சுன்னா, நம்ம இப்போதான் பார்த்தோம் டெம்பரேச்சர் குறையும். அப்படி டெம்பரேச்சர் குறையுதுன்னா அந்த ஏர் பாக்கெட்டோட ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டியும் குறையணும்ல. ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? இதே 45 கிராம்ஸ் தான் இங்கே இருக்கும். ஆனா இதோட கெப்பாசிட்டியே 30 கிராம் தான். ஸோ இதோட கெப்பாசிட்டியே 30 கிராம் தான். ஆனா வந்து 45 கிராம் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற 15 கிராமுமே என்ன ஆகும்? வெளியே தள்ளிவிடும். வெளியே தள்ளி விடுறது தான் கிளவுடா ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்படி கிளவுடா ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுது, வாட்டர் வேப்பர் வந்து லிக்விடா மாறுது. இது வாட்டர் வேப்பர் லிக்விடா மாறும்போது என்ன ரிலீஸ் பண்ணும், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் ரிலீஸ் பண்ணுது. ஸோ ஒரு வாட்டர் வேப்பர் லிக்விடா மாறும்போது அது தேக்கி வச்சிருந்த ஹீட் எல்லாத்தையும் வெளியே ரிலீஸ் பண்ணுது. அப்படி ரிலீஸ் பண்ண ஹீட்னால இந்த ஏர் பாக்கெட் திரும்ப வந்து ஹீட் ஆகுது. ஓகே, இந்த ஏர் பாக்கெட் திரும்ப கொஞ்சம் ஹீட் ஆயிடுது. கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா என்ன, நான் என்ன சொன்னேன், ஹீட் ஆச்சுன்னா மேலே போகும், கோல்ட் ஆச்சுன்னா கீழே வரும். அதான நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் ஹீட் ஆகி இன்னும் மேலே போயிடும். இது ஏன் இன்னும் ஹீட் ஆகி மேலே போகுதுன்னா, இந்த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் கிளவுட் ஃபார்மேஷன் அப்போ ரிலீஸ் ஆகிற லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் இந்த ஏர் பாக்கெட்டை இன்னும் ஹீட் பண்ணி இன்னும் மேலே தள்ளி விடும். இன்னும் ஹீட் பண்ணி இன்னும் மேலே தள்ளி விடுச்சுன்னா இன்னும் இது மேலே போகும். இன்னும் இது மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆயிடுது, இதோட டெம்பரேச்சர் 10 டிகிரி செல்சியஸ் ஆயிடுது. இதோட கெப்பாசிட்டியே வந்து 20 கிராம் தான் இருக்கு. ஓகே, இதோட கெப்பாசிட்டியே 20 கிராம் தான் இருக்கு அப்படின்னா இன்னொரு 10 கிராம் ஆஃப் வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா க்ரௌட் வந்து ஃபார்ம் பண்ணுது. இன்னும் எக்ஸ்ட்ரா க்ரௌட ஃபார்ம் பண்ணும்போது இன்னொரு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் ரிலீஸ் ஆகுது, இன்னும் மேலே போகுது. இப்படி ரைஸ் ஆகி கிளவுட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுதுல, இதுதான் வந்து குமுலோ நிம்பஸ் கிளவுட். இவ்வளோ பெரிய ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆயிருக்கும், குமுலோ நிம்பஸ் கிளவுட். இந்த கிளவுட் தான் வந்து கருப்பு கலர் கிளவுட். இந்த கிளவுட் தான் என்ன ஆகும், ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இப்படி மேலே போயிட்டே இருக்கு, பாட்டிக்கு போயிட்டே இருக்கும், லேட்டன்ட் ஹீட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்னும் ஹீட் ஆகும், இன்னும் மேலே போகும், இன்னும் கிளவுட் ஃபார்ம் ஆகும், இன்னும் லேட்டன்ட் ஹீட் ரிலீஸ் ஆகும், இன்னும் மேலே போகும். அப்படி ஒரு லெவலுக்கு போகும்போது இந்த கிளவுட் வெயிட் ஆகும்போது டக்குன்னு பர்ஸ்ட் ஆகி மழை பெஞ்சிருது. இதான் வந்து மழை எப்படி பெய்யுது அப்படிங்கிறதுக்கான காரணம். இதான் வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்படின்னு கூட சொல்றோம். வாட் இஸ் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா இதுதான். இப்படி சூடான காத்து மேலே போகி 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 கூலாகி அது கிளவுடா மாறுது. டியூ பாயிண்ட் கீழே போயிட்டு கிளவுடா மாறுது. அது கிளவுடா மாறும்போது ரிலீஸ் பண்ற லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷனால இன்னும் அது மேலே ஏறி இன்னும் வந்து அது கூலாகி இன்னும் வந்து நிறைய வாட்டர் வேப்பரை ரிலீஸ் பண்ணி இன்னும் நிறைய தண்ணி வருது. ஸோ அப்படி போயிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்படி தான் வந்து தண்டர் ஸ்ட்ராம் ஃபார்ம் ஆகுது. சம்டைம்ஸ் அது இன்னும் ஹெவியா இருக்கும்போது இதுல வந்து இடியுடன் கூடிய மழையும் பெய்யுது. சரி, இடி எப்படி வருது அப்படின்னு கேட்காதீங்க. அதை தான் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து தியரி தான், இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணப்படல. ஸோ தண்டர் ஸ்ட்ராம்ல தண்டர் அண்ட் லைட்னிங் ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னும் வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ எப்படி வந்து ரைசிங் ஏர் பாக்கெட் வந்து ஒரு கிளவுட உருவாக்குது. லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷனோட ரோல் புரியுதா? லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் ரிலீஸ் ஆகும்போது அது இன்னும் ஹீட் ஆகி இன்னும் மேலே போகுது. இன்னும் நிறைய அது ரிலேட்டிவ் அதோட டெம்பரேச்சர் குறையுது, அதோட கெப்பாசிட்டி குறையுது, இன்னும் நிறைய தண்ணி வெளில தள்ளப்படுது. வெளியே தரப்படுற தண்ணி எல்லாமே கிளவுடா மாறுது. கிளவுடா மாறும்போது திரும்பி லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் வருது. அதனால இன்னும் மேலே ஏறுது. ஸோ அப்படி ரைசிங் போகிறது. இந்த கண்டிஷனுக்கு பேர் தான் இன்ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். வாட் இஸ் இன்ஸ்டெபிலிட்டி? இப்படி மேலே போகிறதுக்கு பேர் தான், மேலே இப்படி சூடாய் மேலே போகிறதுக்கு பேர் தான் இன்ஸ்டெபிலிட்டி. ஓகே, when an air is rising up,
and it is expanding and cooling, it will release the latent heat of condensation. அந்த latent heat of condensationனால இன்னும் மேலே போயிட்டே இருக்கிறதுக்கு பேர் instability. அதுவே மேலே போன ஒரு ஏர் வந்து கோல்ட் ஆகி ஹெவி ஆகி கீழே இறங்குச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி ரொம்ப டெக்னிக்கலாக போக வேணாம், முடிச்சுக்கலாம். இதோட இது வரைக்கும் புரிஞ்சால் அவங்களுக்கு போதும். இப்போ மழை எப்படி பெய்யுது அப்படிங்கிறதுக்கு நான் ஃபுல் இது சொல்லிட்டேன். உங்களுக்கு சம்டைம்ஸ் இது கொஞ்சம் இன்கிளியராக இருந்தால் திரும்ப போட்டு பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். நீங்கள் கான்சென்ட்ரேட்டடாக பார்க்கணும், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் கொடுக்கும். ஸோ இப்போ ஃபார்ம்ஸ் ஆஃப் கண்டென்சேஷன் நம்ம எல்லாமே பேசியாச்சு. இப்போ குயிக்காக நான் வந்து ஸ்லைடை வந்து மூவ் பண்ணிடுறேன், உங்களுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடும். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் வரைஞ்சே காட்டிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு இமேஜஸாக காட்டும்போது இன்னும் நல்லா புரியும். Condensation can take place. When condensation is taking place above freezing point னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? டியூ, மிஸ்ட், ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகுது. அதுவே பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட்ல நடக்கும்போது ஃப்ராஸ்ட், ஸ்னோ அண்ட் சிரஸ் கிளவுட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். உங்களுக்கு புரியுதா? இதைத்தான் நான் சொன்னேன். ஸோ இது வந்து டியூனா என்னன்னு பார்ப்போம். டியூனா என்ன? இதுதான் டியூ. ஸோ அந்த ஈரப்பதம், அதாவது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100% ரீச் ஆன ஒரு காற்று வந்து கிரவுண்ட் லெவல்லே இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ்னா கிரவுண்டில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க் ஏதாவது குடிக்கிறீங்க, கூல்ட்ரிங்க் குடிச்சிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கூல்ட்ரிங்கோட அந்த தண்ணி கிளாஸ் சுற்றி வந்து ட்ராப்லெட்ஸ் இருக்கும். அது என்னதுன்னா உங்கள் ரூமில் இருக்கிற வாட்டர் வேப்பர் எல்லாமே கண்டென்ஸ் ஆகி கிளாஸ் முன்னாடி இருக்கிறது. ஸோ அதான் வந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸில் வருது. ஸோ இதே வந்து உங்களுடைய டியூ பாயிண்ட்டு மைனஸு கீழே இருக்குன்னா அது இந்த மாதிரி ஃப்ராஸ்டாக மாறிடும். ஃப்ராஸ்ட்னா ஒன்றும் இல்லை, தண்ணியாக ஃபார்ம் ஆகிற ட்ராப்லெட் பேர் டியூன்னு சொல்கிறோம். அதுவே ஐஸாக இருந்தால் ஃப்ராஸ்ட்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் இருக்கும்ல, அதுதான் ஃப்ராஸ்ட். ஸோ இது கிரிக்கெட் பார்க்குறவங்களுக்குலாம் டியூ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? டே நைட் மேட்ச், நைட்டு 2020 மேட்ச்லாம் நைட்டு நடக்கும்போது டியூ ஃபேக்டர் வரும். 2வது பேட்டிங் ஆகிற டீம் என்ன ஆகும்? நைட்டு பேட்டிங் ஆடும். டே நைட் மேட்ச், ஒன் டே மேட்ச் பார்த்தீங்கன்னா 2வது பேட்டிங் ஆகிற டீம் நைட் ஆடும்போது என்ன ஆயிடுது? கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்கிற இலையிலலாம் டியூ வந்துடுது. அந்த டியூ இருக்கிறதுனால கிரவுண்டு வந்து வெட் அவுட் ஃபீல்ட் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. இந்த வெட் அவுட் ஃபீல்டு இருக்கிறதுனால என்ன ஆகுது? பால் வந்து இப்போ நீங்கள் அடிக்கும்போது இந்த கிரவுண்டில் அந்த பால் வந்து போகும்போது பால் வந்து ஈரமாயிடுது. ஸோ பால் திரும்ப திரும்ப ஈரமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போலருக்கு கையிலேருந்து ஸ்லிப் ஆகும். அதே மாதிரி ஃபீல்டருக்கு வந்து கொஞ்சம் தடவும், கேட்ச் வந்தால் விடுவாங்க. அதனால தான் ஃபீல்டிங் டே நைட் மேட்ச்சில் 2வதா பேட்டிங் ஆடுற டீமுக்கு டியூ ஃபேக்டர் இஸ் அட்வான்டேஜ் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஃபீல்டிங் டீமு கொஞ்சம் பாலை விடுவாங்க, ஃபீல்டிங்கை விடுவாங்க. அதே மாதிரி வந்து போலருக்கு பால் ஸ்லிப் ஆகும், ஏன்னா டியூனால பால் ஈரமாயிட்டே இருக்கும். ஈரமாயிட்டே இருக்க பாலை ஒழுங்காக யூஸ் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தான் டியூ ஃபேக்டர் இஸ் பெனிஃபிட்டிங் தி பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க? ஒரு டவலை வச்சு பாலை தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த டியூ வந்து இலையில ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து இந்த மாதிரி இதில் ஃபார்ம் ஆச்சுன்னா வாட்டராக இருந்தால் அது டியூ, ஐஸாக இருந்தால் அதுக்கு பேர் ஃப்ராஸ்ட். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. ஃபார்ம் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இன் கூலர் சப்ஜெக்ட்ஸ், இன் ஸ்டோன், கிளாஸ் பிளேட்ஸ், பிளான்ட் லீவ்ஸ், இது எல்லாமே டியூ தான். ஸோ டியூ எப்போ ஃபார்ம் ஆகும்? கிளியர் ஸ்கை, ஒரு நல்ல நைட்டில் கிளியர் ஸ்கை இருக்கும்போது, காம் ஏர் இருக்கும்போது, ஹை ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 90 டிகிரி 100 டிகிரி சேச்சுரேஷன் பாயிண்ட் கிட்ட இருக்கும்போது, கோல்டு நைட்ஸ் அப்போ என்ன ஆகுது? ஒரு 90 டிகிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற ஏர் வந்து நைட்டு வந்து ரொம்ப கோல்ட் ஆனப்போ நம்ம என்ன பார்த்தோம்? நைட் டைம்ல லேண்ட் வந்து சீக்கிரமா கூல் ஆயிடும் அப்படின்னு பார்த்தோம். சீக்கிரமா எப்படி லேண்டு கூல் ஆகுதுன்னா, லேட்டன்ட் ஹீட் ஆஃப் லேண்ட் வந்து கம்மி அப்படின்னு, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லேண்ட் வந்து கம்மி. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் லேண்ட் கம்மி அப்படின்னா என்ன? சரி, அதனால தான் நான் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்க சொன்னேன். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ஸ்பெசிஃபிக் ஹீட்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நைட் டைம்ல லேண்டு சீக்கிரம் கூல் ஆயிடும். நைட் டைம்ல லேண்டு சீக்கிரம் கூல் ஆகிறதுனால ஒரு 90 டிகிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்கிற ஏர் இமீடியட்டா அது கூல் ஆகிறதுனால இமீடியட்டாக டியூ பாயிண்ட் ரீச் பண்ணிடும். டியூ பாயிண்ட் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது ட்ராப்பாக இருக்கு. அதுவே வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட் கீழே போச்சுன்னா அதுக்கு பேர் ஒயிட் ஃப்ராஸ்ட். கோல்டு சர்ஃபேஸஸ் அண்ட் கண்டென்சேஷன் டேக் பிளேஸ் பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட், ஒயிட் ஃப்ராஸ்ட் ஃபார்ம் ஆகுது. மைன்யூட் ஐஸ் கிறிஸ்டல் இன்ஸ்டெட் ஆஃப் வாட்டர் டேப்லெட்ஸ். ஸோ ஐடியல் கண்டிஷன் ஃபார் ஃப்ராஸ்டாக இருக்கட்டும் டியூவாக இருக்கட்டும் ரெண்டுமே ஃபார்ம் பண்ணுறது ஒரே கண்டிஷன் தான். ஆனால் டியூ பாயிண்ட்டு 0க்கு மேலே இருந்தால் டியூ, கீழே இருந்தால் ஃப்ராஸ்ட். அவ்வளோதான். ஃபாக் மிஸ்ட் அப்படின்னா என்ன? இப்போ இந்த மாதிரி கண்டென்சேஷன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேல வந்துச்சுன்னா அதுக்கு பேர் டியூ. இப்போ ஒரு இலை மேல, ஒரு ஸ்டோன் மேல, இந்த மாதிரி வந்து ஒரு பிளான்ட் ஆர் லீவ்ஸ் மேல, இலை மேல, ஸ்டோன் மேல, பிளான்ட், லீஃப், இந்த மாதிரி இதுக்கு மேலெல்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டியூ. அதே வந்து ஒரு காத்துல இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகளை சுத்தி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேரு கிளவுட்ஸ் அப்படின்னு சொன்னேன். இது வானத்துக்கு மேல இருந்தா கிளவுடு. இதுவே பூமி கிட்ட ஃபார்ம் ஆனா ஃபாக். பனிமூட்டம் அப்படின்னா என்ன? பனிமூட்டம்னா என்ன? மேகம் தான். பூமியில இருக்கிற மேகத்தை தான் பனிமூட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம எர்த் சர்ஃபேஸ்ல நமக்கு ஏகப்பட்ட பொல்யூஷன் இருக்கு, ஏகப்பட்ட ஸ்மோக் இருக்கு, டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கு. ஸோ அப்படி இந்த டஸ்ட் பார்ட்டிகல் மேல அந்த டிராப்ஸ் ஃபார்ம் ஆகும் போதுதான்
பனிமூட்டம் வருது. ஸோ அந்த பனிமூட்டத்தை தான் நம்ம வந்து ஃபாக் அண்ட் மிஸ்ட்னு சொல்றோம். பனிமூட்டம் அடர்த்தி கம்மியா இருந்தா அது மிஸ்ட், அடர்த்தி ஜாஸ்தியா இருந்தா அது பேர் ஃபாக். ஸோ இதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய விசிபிலிட்டி வச்சு தான் நம்ம சொல்றோம். இந்த விசிபிலிட்டி ஆஃப் தி இது. ஸோ அதுக்கு ஒரு கிரைட்டீரியா இருக்கு பார்ப்போம். When the temperature of an air mass containing large quantity of water vapor falls suddenly and the condensation will take place on the dust particle. ஒரு லேண்ட் பார்ட்டிகல் ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஃபார்ம் ஆனா அது டியூ. அதே ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் ஆனா அதுக்கு பேர் ஃபாக். அதுவே வந்து 1 கிலோமீட்டர் மேல வானத்துல நடந்தா கிளவுட். அவ்வளவுதான் வித்தியாசம். So cloud with the base, so fog is a cloud which is happening in the base near the ground. அதுதான் வந்து நம்ம fog அப்படின்னு சொல்றோம். ஸோ மிஸ்டுக்கும் ஃபாகுக்குள்ள வித்தியாசம் இதுதான். தாஜ்மஹாலை வச்சு ஒரு சூப்பர் இமேஜ். இங்க பாத்தீங்கன்னா மிஸ்ட்னா கொஞ்சமாவது தாஜ்மஹால் தெரியும், ஃபாகுனா ஒண்ணுமே தெரியாது. ஸோ இன்டென்சிட்டி தான் மாறுபடுது. ஸோ அளவுக்கு அதிகமான இன்டென்சிட்டியில இருக்கும்போது நமக்கு ஃபாக் ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் கம்மியான இன்டென்சிட்டி தான் மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். இதுதான் மிஸ்டுக்கும் ஃபாகுக்குள்ள வித்தியாசம். ஓகே, விசிபிலிட்டி தான். எதிரில் இருக்க ஆப்ஜெக்டே தெரியலன்னா ஃபாக், கொஞ்சம் மங்களா தெரிஞ்சா மிஸ்ட். ஸோ இதே ஃபாக் வந்து ஸ்மோக் மேல, இப்போ நம்ம நார்மலா இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல் மேல உங்களுக்கு ஃபார்ம் ஆனா அது ஃபாக் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து நம்ம வந்து வெஹிக்கிள் இருக்கு. ஸோ நம்ம வண்டியில இருந்து விடுற புகைனாலேயோ இல்லை இண்டஸ்ட்ரியில இருந்து வர புகைனாலேயோ இந்த புகையும் வந்து ஆக்சுவலி வாட் இஸ் ஸ்மோக்? ஸ்மோக் கன்சிஸ்ட் ஆஃப் அ லாட் ஆஃப் சாலிட் பார்ட்டிகல்ஸ். அந்த ஸ்மோக் மேல உங்களுக்கு வந்து கண்டென்சேஷன் நடக்கும்போது உங்களுக்கு ஸ்மாக் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஸ்மோக்கும் இந்த ஃபாக் வந்து ஸ்மோக் மேல ஃபார்ம் ஆச்சுன்னா, சாதா டஸ்ட் மேல ஃபார்ம் ஆனா அது ஃபாக். ஆனா அதுவே வந்து ஸ்மோக் புகை மேல ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஸ்மாக். இந்த ஸ்மாக் வந்து இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஹெல்த். இந்த ஸ்மாக் வந்து வின்டர் சீசன்ல நடந்தா அதுக்கு பேர் சல்ஃபர் ஸ்மாக் அப்படின்னு சொல்றோம், விச் இஸ் வெரி டிட்ரிமெண்டல் டு அவர் ஹெல்த். அதுவே சம்மர் சீசன்ல ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் போட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவோம். சன்னோட யூவி ரேஸ்னால போட்டோகெமிக்கல் ஸ்மாக் ஃபார்ம் ஆகும். ஸோ போட்டோகெமிக்கல் ஸ்மாக்னா என்ன ஆர் நார்மல் ஸ்மாக்னா என்ன அப்படிங்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்து நீங்க வந்து என்வாயரன்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கோங்க. வின்டர் சீசன்ல வர ஃபாகுக்கு பேர் சல்ஃபரஸ் ஸ்மாக். ஓகே, சம்மர் சீசன்ல வர ஃபாகுக்கு பேர் போட்டோகெமிக்கல் ஸ்மாக். ஓகே, வின்டர் சீசன்ல வர ஃபாக் ஏன் ஃபார்ம் ஆகுது? பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் சேஞ்ச், இந்த மாதிரி கண்டென்சேஷனால. சம்மர் சீசன்ல வர ஃபாக் எதனால ஃபார்ம் ஆகுதுன்னா, நம்ம ஏர்ல இருக்கிற நைட்ரோஜன் கேஸ்னால அந்த நைட்ரோஜன் கேஸ் வந்து யூவி ரேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது ஓசோன் ஃபார்ம் ஆகுது. அந்த ஓசோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் நம்ம வந்து போட்டோகெமிக்கல் ஸ்மாக் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி டீடைல்டா என்வாயரன்மெண்ட்ல படிங்க, ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ். ஃபாக்ல மொத்தம் டைப்ஸ் இருக்கு. ரேடியேஷன் ஃபாக், அட்வெக்ஷன் ஃபாக் அண்ட் ஃப்ரான்டல் ஃபாக். வாட் இஸ் ரேடியேஷன் ஃபாக்? ரேடியேஷன் ஃபாக்னா ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம்ல, லேண்ட் வந்து நைட் டைம்ல சீக்கிரம் கூல் ஆகிடும். அப்படி கூல் ஆகிட்டு இருக்கும்போது லாங் நைட்ஸ் வென் ஓப்பன் ஸ்கை, லாங் நைட்ஸ் ஓப்பன் ஸ்கைல இருக்கும்போது ஈஸியாக வந்து டெம்பரேச்சர் எல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், ரேடியேட் பண்ணிடும். ஸோ டெம்பரேச்சர்லாம் ரேடியேட் பண்ணி இந்த லேண்ட் ரீஜன் கோல்டாக இருக்கும். அப்படி கோல்டாக இருக்கிற லேண்ட் ரீஜன் கிட்ட வர காற்று வந்து அதுவும் வந்து சேர்ந்து கோல்ட் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து ரேடியேஷன் ஃபாக் அப்படின்னு சொல்றோம். கூலிங் ஆஃப் தி கிரவுண்ட் அண்ட் அட்ஜசன்ட் ஏர். நைட் டைம்ல ஹீட் எல்லாம் டெசிபேட் ஆன பிறகு லேண்டு கூல் ஆயிடும். இந்த கூலான லேண்டு பக்கத்தில் ஒரு காற்று வந்ததுன்னா என்ன ஆயிடும்? அதுவும் கூல் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ரேடியேஷன் ஃபாக். இது வந்து வின்டர் சீசன்ல வரும். இட் இஸ் நாட் மச் திக். ஸோ வாட் இஸ் அட்வெக்ஷனல் ஃபாக்? அட்வெக்ஷனல் ஃபாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ஒரு கோல்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. ஓகே, இதுக்கு மேல பெருசா எதுவும் காத்து இல்லை. இந்த ஏரியால வந்து ஒரு வார்ம் ஏர் வருது. ஒரு வார்ம் ஏர் மாஸ் வந்து ஒரு கோல்டு ஏரியாவுக்கு மேல வரும்போது இந்த வார்ம் ஏர் மாஸ் இந்த ரீஜன்னால கோல்ட் ஆகுது. இது வந்து அட்வெக்ஷனல். அட்வெக்ஷனல்னாலே ஹாரிசான்டல் மூவ்மெண்ட். ரேடியேஷன்னா வெர்டிக்கல் மூவ்மெண்ட், அட்வெக்ஷன்னா ஹாரிசான்டல் மூவ்மெண்ட். லேண்ட்ல இருக்கிற ஹீட் மேல போகி இந்த இடத்துல வந்து இருக்கிற காத்தெல்லாம் கூல் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரேடியேஷன் ஃபாக். அதுவே ஹாரிசான்டல் ஏர் மூவ்மெண்ட்னால வர்றதுக்கு பேர் அட்வெக்ஷனல் ஃபாக். அட்வெக்ஷன்னாலே ஹாரிசான்டல் மூவ்மெண்ட். ஸோ இந்த ரீஜன்ல ஒரு வார்ம் ஏர் வந்து ஒரு கோல்டு ரீஜனுக்கு மேல வருது அப்படின்னா இந்த இருக்கிற டெம்பரேச்சர் இந்த வார்ம் ஏர் பாக்கெட் மேல பட்டு இது வந்து கோல்ட் ஆயிடும். இதை தான் வந்து நம்ம அட்வெக்ஷனல் ஃபாக் அப்படின்னு சொல்றோம். ஃப்ரான்டல் ஃபாக் அப்படின்னா என்ன? வாட் இஸ் ஃப்ரான்டல் ஃபாக் ஆர் பிரெசிபிடேஷனல் ஃபாக்? ஸோ இந்த அட்வெக்ஷனல் ஃபாக் பொதுவாக எங்கே நடக்கும்னா, வார்ம் ஓஷன் கரண்ட்ஸும் கோல்டு ஓஷன், வார்ம் வாட்டரும் கோல்டு வாட்டரும் மிக்ஸ் ஆகிற ஓஷன் கரண்ட்ஸ் ரீஜன்ல நடக்குது. ஃப்ரான்டல் ஃபாக் அது எங்கே நடக்குது அப்படின்னா, ரெண்டு ஃப்ராண்ட், ஒரு வார்ம் ஏர் மாஸும் ஒரு கோல்டு ஏர் மாஸும் ரெண்டுமே மோதும் போது அதோட கேப்பில் ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் ஃப்ரான்டல் ஃபாக். இந்த ஃப்ரான்டல் ஃபாக் பற்றி நான் கொஞ்சம் அடுத்த ஒரு சில ஸ்லைட்ஸில் உங்களுக்கு நடத்துகிறேன். ஓகே, ஃபாகோட விசிபிலிட்டி வந்து லெஸ் தென் 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டருக்கும் கம்மியான இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியலனா அது ஃபாக். 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு விசிபிலிட்டி இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து மிஸ்ட். மிஸ்ட்ல என்ன ஆகும்னா 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கிற ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து மங்களா தெரியும்.
ஸோ அப் டு 2 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு விசிபிலிட்டி இருந்தால் அது மிஸ்ட். 1 கிலோமீட்டருக்கு கம்மியாக தான் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கு அப்படின்னா ஃபாக். அதனால தான் தாஜ்மஹால் டிஸ்டன்ஸ் சொன்னேன். ஸோ 1 கிலோமீட்டருக்கு கம்மியாக இருக்க ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் உங்க கண்ணுக்கு தெரியல, ஃபாக். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் தெரியுது, ஆனால் தாஜ்மஹால் பின்னாடி 2 கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்க ஆப்ஜெக்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மிஸ்ட். ஸோ உங்களுக்கு 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிற ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து தெரியுது, விசிபிலிட்டி இருக்கு. 2 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறது தெரியலன்னா அது மிஸ்ட். 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கிறதே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அது பேர் ஃபாக். அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா? ஸோ கிளவுட்ஸ்னா என்ன? இப்போதான் நம்ம பார்த்தோம். இதே ப்ராசஸ் வானத்தில் நடக்கும்போது அது வந்து கிளவுட்ஸாக இருக்கு. அடியாபேட்டிக் கூலிங் பிலோ தி டியூ பாயிண்ட் இஸ் டேக்கிங் பிளேஸ் பிகாஸ் ஆஃப் தி கிளவுட். இந்த கிளவுடை வந்து நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்றோம், பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர் அண்ட் பேஸ்ட் ஆன் தி ஹைட். அதோட ஷேப்பை வச்சியும் அதோட ஹைட்டை வச்சியும் நம்ம கிளவுட்ஸை வந்து கிளாசிஃபை பண்றோம். சிரஸ், குமுலஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு மூணா பிரிக்கிறோம் பேஸ்ட் ஆன் தி ஸ்ட்ரக்சர். கிளவுடோடைய ஷேப்பை வச்சு சிரஸ், குமுலஸ், ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்றோம். இப்படி நூல் நூலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சிரஸ். நூல் நூலா, அதாவது ஒரு வெள்ளை முடி, அதாவது நூல் நூலா இருக்குல்ல, பஞ்சு மாதிரின்னு சொல்ல முடியாது, வெறும் நூலா இருந்ததுன்னா அது சிரஸ். நல்ல பஞ்சு மாதிரி இருந்ததுன்னா அது வந்து குமுலஸ். சரியா? அதே வந்து துணி மாதிரி, அதாவது லேயர் லேயரா இப்போ வந்து 4 பெட்ஷீட் ஒன்று மேல ஒன்று போட்டா அப்படியே லேயர் லேயரா இருக்குல்ல, அது வந்து ஸ்ட்ரேட்டஸ். ஸ்ட்ரேட்டானா என்ன? லேயர் தான். 4-5 பெட்ஷீட்டை வந்து ஒன்று மேல ஒன்று, 4-5 துணியை வந்து ஒன்று மேல ஒன்று போட்டா லேயர் லேயரா இருக்குல்ல, அதுதான் ஸ்ட்ராட்டஸ். ஸோ இந்த மாதிரி லேயர் லேயரா வந்து உங்களுக்கு வந்து கிளவுட் இருந்தால் அது ஸ்ட்ராட்டஸ் கிளவுடு. அதுவே நல்ல பஞ்சு மாதிரி நல்ல ஒரு காலிஃப்ளவர் மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வந்து குமுலஸ். ஸோ குமுலஸே வந்து ஃபிளாட் பேஸ், இதோட பேஸ் வந்து ஃபிளாட்டாக இருக்கும், ஆனால் மேலே வந்து இப்படி காலிஃப்ளவர் இருக்கும். ஓகே, காலிஃப்ளவர் ரைசிங், காலிஃப்ளவர் டவுன், இட் இஸ் ப்ரோக்ரஸிவ்லி வெர்டிக்கல், நல்ல வெர்டிக்கலாக இருக்கும், அது குமுலஸ். ஸ்ட்ராட்டஸ்னா நல்ல ஷீட் ஆஃப் லேயர்ஸ் இருக்கும். சிரஸ்னா ஹை ஒயிட் தின் ஐஸ் கிறிஸ்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி நூல் நூலாக இருக்கிற கிளவுட் வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ்னால ஆனது. ஆனால் குமுலஸும் ஸ்ட்ராட்டஸும் வந்து தண்ணினால தான் ஆனது, வாட்டர்னால ஆனது. ஓகே, ஸோ இந்த மாதிரி லேயராக இருந்தால் ஸ்ட்ராட்டஸ், நல்ல பஞ்சு மாதிரி இந்த காலிஃப்ளவர் ஹெட் மாதிரி இருந்தால் அது இது, நூல் நூலாக இருந்தால் அது சிரஸ். ஓகே, ஸோ அதோட அப்பியரன்ஸை வச்சு சிரஸ், குமுலஸ், ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஹைட்டை வச்சு பிரிக்கிறோம். லோ கிளவுட்ஸ், மீடியம் கிளவுட்ஸ், ஹை கிளவுட்ஸ் அப்படின்னு பிரிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த டயக்ராம் பாருங்க, நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் சிரஸ். சிரஸ்னா என்ன? சமஸ்கிருதத்துல தலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் மேல இருக்கு, அதுதான் சிரஸ். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல சிரஸ் கிளவுட் தான் டாப் மோஸ்ட்ல இருக்கும், ஃபுல்லா ஐஸ் கிளவுட்ஸா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நூல் நூலா இருக்கு. சிரஸ் கிளவுட் வந்து 2 டைப். இதே வந்து சிரஸ் ரீஜன். இந்த சிரஸ் ஆக்சுவலி சிரஸ் அப்படிங்கிறது வெரி வெரி ஹை கிளவுட். இந்த ஹை கிளவுட்ல கொஞ்சம் இந்த சிரஸ் கிளவுட்லாம் கொஞ்சம் வந்து குண்டு குண்டா இருந்தா சிரோ குமுலஸ், அதுவே வந்து சிரஸ் வந்து லேயர் லேயரா இருந்தா சிரோ ஸ்ட்ராட்டஸ். ஸோ சிரஸ் கிளவுட் மூணுமே வந்து 6000 மீட்டருக்கு மேல, 6 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிறது சிரோ. 2 கிலோமீட்டர் டு 6 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் ஆல்டோ. ஹைட்டை வச்சு நம்ம பிரிக்கிறது எப்படின்னா, 6 கிலோமீட்டருக்கு மேல இருந்தா சிரஸ். ஸோ சிரஸ்ல சிரோ குமுலஸ், சிரோ ஸ்ட்ராட்டஸ். ஸோ இதுவே வந்து பஞ்சு பஞ்சா இருந்தா சிரோ குமுலஸ், இதுவே லேயர் லேயரா இருந்தா சிரோ ஸ்ட்ராட்டஸ். அதே வந்து 2 கிலோமீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிறதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம்? ஸோ 0 to 2 கிலோமீட்டர், 2 to 6 கிலோமீட்டர், 6 and above. 6 and above இருந்ததுன்னா சிரோ குமுலஸ், சிரோ ஸ்ட்ராட்டஸ், சிரஸ். 2 to 6 குள்ள இருக்கிறதுக்கு பேர் ஆல்டோ குமுலஸ். இந்த ஹைட்ல இருக்கிற லேயர் லேயரா ஃபார்ம் ஆச்சு, இந்த ஹைட்ல வந்து லேயர் லேயரா ஃபார்ம் ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவே வந்து குண்டு குண்டா ஃபார்ம் ஆச்சுன்னா ஆல்டோ குமுலஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதுவே தரையில, வெறும் தரையில ஃபார்ம் ஆகிற லேயர் லேயர் கிரவுடு ஸ்ட்ராட்டஸ், தரையில ஃபார்ம் ஆகிற இந்த மாதிரி காலிஃப்ளவர் கிரவுட்ஸ் வந்து குமுலஸ். நம்ம தரையில இருந்து பாக்குறப்போ, நம்ம கீழ இருந்து பாக்குறப்போ நமக்கு இதுதான் தெரியும். நமக்கு மேக்சிமம் நம்ம தரையில இருந்து பாக்குறது இந்த கிளவுட்ஸை மட்டும்தான் நமக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு ஹைட்ல இருக்கும். ஸோ இப்படி லேயர் லேயரா இருக்கிறது ஸ்ட்ராட்டஸ், இப்படி கொஞ்சம் பல்பா இருந்தா அதுக்கு பேர் வந்து குமுலஸ். ஓகே, ஸோ 2க்கும் கீழே இருக்கிறத வந்து நம்ம நிம்போ அப்படின்னு சொல்றோம். நிம்போனா என்னதுன்னா 2 கிலோமீட்டர் கீழே இருந்தா நிம்போ. நிம்போனா கீழே, ஆல்டோனா நடுவுல, சிரஸ்னா மேல. ஸோ நிம்போ, ஆல்டோ, சிரஸ் அப்படின்னு நம்ம மூணா பிரிக்கிறோம். ஸோ இது நிம்போல இந்த மாதிரி லோ ரீஜன்ல இருக்கிற கிளவுட்ஸ் வந்து நிம்போ கிளவுட்ஸ், மீடியம் ஆல்டிடியூட் 2 to 6 கிலோமீட்டர்ல இருந்தா ஆல்டோ கிளவுட்ஸ், 6க்கு மேல இருந்தா சிரோ கிளவுட்ஸ். ஸோ நிம்போ ரீஜன்ல இருக்கிற கிளவுட்ஸ் வந்து லேயர் லேயரா இருந்தா நிம்போ ஸ்ட்ராட்டஸ். அதுவே
நிம்போ இருக்கிற கிளவுட்ஸ் வந்து இப்படி பல்பா தான் அதுக்கு பேர் வந்து குமுலோ நிம்பஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்ட்ராட்டோ குமுலஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸ்ட்ராட்டோ குமுலஸ்னா என்னதுன்னா, அது வந்து பார்க்கறதுக்கு லேயராகவும் இருக்கு, குண்டு குண்டாவும் இருக்கு. இது ரெண்டுத்தோட மிக்சர் தான் ஸ்ட்ராட்டோ குமுலஸ். ஓகே. ஸோ ஹைட்டை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். ஸோ லோ கிளவுட்ஸில் என்னென்ன டைப் இருக்குன்னா ஸ்ட்ராட்டஸ், குமுலஸ், நிம்போ ஸ்ட்ராட்டஸ், குமுலோ நிம்பஸ், ஸ்ட்ராட்டோ குமுலஸ் அப்படின்னு மொத்தம் 5 டைப் இருக்கு லோ கிளவுட்ஸ். மிடில் கிளவுட்ஸில் ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், ஆல்டோ குமுலஸ், ஹை கிளவுட்ஸில் சிரஸ், சிரோ ஸ்ட்ராட்டஸ், சிரோ குமுலஸ் அப்படின்னு மொத்தம் 10 வகையான கிளவுட் வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் அப்பியரன்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? சிரஸ், குமுலஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஸ் அப்படின்னு சொல்றோம். சிரஸ்னா நூலா இருக்கும், குமுலஸ்னா நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும், ஸ்ட்ராட்டஸ்னா லேயரா இருக்கும். ஹைட்டை வச்சு 2 to கீழே 0 to 2 கிலோமீட்டர் வரைக்கும் இருந்தால் அதுக்கு பேர் வந்து நிம்போ. 2 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர் இருந்தால் அதுக்கு பேர் ஆல்டோ. 6 கிலோமீட்டர்லேருந்து 9 மேலே இருக்கிறது எல்லாமே சிரஸ். ஓகே. ஸோ இது வந்து ஹைட்டை வச்சு நம்ம ஆல்டோவா நிம்போவான்னு சொல்கிறோம். அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு குமுலஸா இல்லை ஸ்ட்ராட்டஸா அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சா? ஸோ தரையில் இருக்கிற நிம்போ ரீஜனில் இருக்கிற லேயராக இருந்தால் நிம்போ ஸ்ட்ராட்டஸ். அதுவே நிம்போ ரீஜனில் இருக்கிறது குண்டு குண்டாக இருந்தால் குமுலோ நிம்பஸ் அப்படிங்கிற பேர். ஸோ அதை ஹைட்டு வச்சு ஸ்ட்ரக்சரை வச்சு தான் கிளவுட்ஸுக்கு பேர் வைக்கிறோம். ஸோ நாளைக்கு நீங்கள் வானத்துக்கு போயிட்டு பார்த்து உங்கள் கண்ணுக்கு என்ன கிளவுடு தெரியுது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லாரும் நாளைக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லணும். நீங்கள் நாளைக்கு போய் வானத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிளவுடு தெரிஞ்சுது, அது குண்டு குண்டாக இருக்கா லேயராக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு மேக்ஸிமம் இந்த கிளவுடு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி குமுலோ நிம்பஸ் கிளவுடு தான் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் கிளவுட். இதில் தான் மழை பெய்யும். இப்போ கடைசியாக நம்ம பார்க்கறது precipitation. இப்படி எக்ஸஸாக ஃபார்ம் ஆன இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குல்ல, இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான் ஒரு வெயிட் வந்து கிளவுடாக ஃபார்ம் ஆகுது. அந்த கிளவுடில் இருக்கிற வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வந்து வெயிட் அதிகமாகும் போது மழையாக பெய்யுது. அப்படி பெய்கிற மழை வந்து ட்ராப்போட சைஸ், ஒரு மழை துளி இருக்குல்ல, ஒரு மழை துளி வந்து நம்ம நார்மலாக வரைகிற மழை துளி இப்படி போடுறோம். ஆனால் ஆக்சுவலாக மழை துளி வந்து ரவுண்டாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து சும்மா கார்ட்டூனுக்காக இப்படி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு மழை துளியோடைய டயாமீட்டர் வந்து 0.5 mm. ஒரு எம்எம்னா என்ன? ஒரு சென்டிமீட்டரில் 10ல் ஒரு பங்கு தான் ஒரு எம்எம். ஒரு எம்எம்லேயே பாதி எம்எம். ஸோ 0.5 mm தான் உங்களுக்கு டயாமீட்டர் இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் ரெயின்ஃபால். விராஜ் அப்படின்னா என்ன? விராஜ்னா என்ன? இப்படி விழுற ரெயின் நிறைய வாட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து இங்க வந்து கிளவுட்ஸ் இருக்கும். இதுல இருந்து மழை பெய்யும். ஸோ நமக்கு வந்து நல்ல உச்சி வெயில் இருக்கும். உச்சி வெயில் இருக்கும்போது என்ன ஆகுது? இங்க பயங்கர சூடா இருக்கு. இங்க இட்ஸ் வெரி ஹாட் ஹியர். ஸோ இப்படி இங்க இருந்து மழை பெய்யுது. இந்த மழை வந்து இங்க வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல 1 கிலோமீட்டர் வரைக்கும் கீழ இருந்து ஹாட்டா இருக்குன்னு வைங்களேன். இது வந்து நல்ல மழையா தான் பெய்யும். பட் இந்த ரீஜன் ஹாட் ரீஜனுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த டிராப்ஸ் எல்லாம் எவாபரேட் ஆயிடும். ஸோ பெய்கிற மழை வந்து பூமி கிட்ட வரும்போது பூமியோட வெப்பத்தினால, ஏன்னா எர்த் இஸ் ரேடியேட்டிங் ஹீட், எர்த்தோட ஹீட்னாலே அது வந்து எவாபரேட் ஆயிடுது. அந்த டிராப் கீழே நமக்கு மழையா விழுறதுக்கு முன்னாடி வானத்துல எவாபரேட் ஆயிடுச்சு திரும்ப அப்படின்னா அதுக்கு பேர் வந்து விராஜ். பெய்கிற மழை. மிராஜ்னா வந்து காணல் நீர் சொல்றோம்ல, விராஜ்னா காணல் மழை. காணல் மழை தான் விராஜ். வானத்துல பார்த்தா மழை பெய்யற மாதிரி இருக்கும், ஆனா அந்த டிராப்லெட்ஸ் நமக்கு வந்து விழுறதுக்கு முன்னாடி எவாபரேட் ஆயிடுது. இதான் வந்து விராஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகே. காணல் மழை. ட்ரிசில் அப்படின்னா என்ன? ஸோ ட்ரிசில்னா என்னதுன்னா, இப்போ இந்த வாட்டர் டிராப்லெட்ஸோட சைஸ் வந்து 0.5 mmக்கு மேல இருந்தா அது ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்றோம். 0.5 mmக்கு கீழே இருந்தா அதை வந்து ட்ரிசல், தூறல் அப்படின்னு சொல்றோம். தூறலுக்கும் மழைக்கு என்ன வித்தியாசம்னா, டிராப்போட சைஸ்லயும் வித்தியாசம் இருக்கு. பயங்கரமா மழை பெய்யறப்போ நீங்க டிராப் சைஸ் எல்லாம் பெருசா இருக்கும், மண்டையில அப்படியே அடிக்கும். அதுவே தூறல் போடும்போது ரொம்ப குட்டி குட்டியா விழுது, அதனால நமக்கு அது தெரியாது. ஸோ மிஸ்ட்னா என்ன? எவாபரேஷன் when it occurs in the foggy weather. மிஸ்ட்டுக்கும் இதுக்கும் சொன்னோம். ஸ்னோஃபால்னா என்ன? இப்போ பெய்கிற ரெயின்ஃபாலே வந்து டியூ பாயிண்ட் வந்து ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்ல இருக்கும்போது ஆகிற மழை தான் வந்து ஸ்னோஃபால். உங்களுக்கு டியூ பாயிண்ட் நடந்து கிளவுட் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆன கிளவுட் வந்து டியூ பாயிண்ட் வந்து 0 டிகிரிக்கு மேலே நடக்குதுன்னா ரெயின்ஃபால், 0 டிகிரி கீழே நடந்ததுன்னா ஸ்னோஃபால். அவ்வளோதான். ஸ்லீட். ஸோ ஸ்லீட்னா என்ன? ஸ்லீட் வந்து ஒரு விசித்திரமான ஒரு கான்செப்ட். என்ன விசித்திரமான கான்செப்ட்? இப்போ உங்களுக்கு இதான் லேண்டு. உங்களுக்கு லேண்டுக்கு மேல ஃப்ரீசிங் ஏர் டெம்பரேச்சர் ஒன்று இருக்கு. ஃப்ரீசிங் ஏர் பாக்கெட். லேண்டுக்கு மேல ஏர் பாக்கெட் ரொம்ப ஃப்ரீசிங்கா இருக்கு. ஆனா வானத்துல இருக்கிற கிளவுட் வந்து கொஞ்சம் ஹாட்டா இருக்கு. இந்த கிளவுட்ல இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. பெய்கிற மழை வந்து பூமி இங்க இப்போ நம்ம விராஜ்னா என்னன்னு பார்த்தோம். லேண்டுக்கு மேல ரொம்ப ஹாட்டா இருக்கு. பெய்கிற மழை அந்த ஹாட் ரீஜனுக்குள்ள வரும்போது எவாபரேட் ஆகி போயிடுச்சுன்னா விராஜ். ஸோ அதே பெய்கிற மழை லேண்டு கிட்ட வரும்போது அளவுக்கு அதிகமாக கோல்டா இருக்கிறதுனால அது என்ன ஆயிடும்? ஐஸா மாறிடும். பெய்கிற மழை ஐஸா மாறிடும். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஃப்ரோசன். ஸோ
மெல்டட், அதாவது ஃப்ரோசன் ரெயின் டிராப்ஸ் வந்து ஃப்ரோஸ் ஆகிடும். ஸோ அது திரும்ப பூமி கிட்ட வரும்போது என்ன ஆகும், கொஞ்சம் பூமியோட வெப்பத்து வந்த பிறகு இந்த ஐஸ் வந்து திரும்ப மெல்ட் ஆகி வாட்டர் ஆகிடும். ஸோ மேலேருந்து வரும்போது வாட்டரா வருது, இங்க நடுவில் ஒரு கோல்டு லேயர் கிட்ட வந்தோன்னா ஐஸா மாறி திரும்ப பூமி கிட்ட வரும்போது கொஞ்சம் ஹாட்டான லேயர் இருக்கும்போது திரும்ப வந்து அது தண்ணியா மாறிடுது. ஸோ இங்க பெய்யும் போது ஐஸும் வாட்டரும் கலந்து ஒரு மழை பெய்யும். ஐஸும் வாட்டர்னா நீங்க ஆலங்கட்டி மழையை நான் சொல்ல, அந்த மழை வந்து ரொம்ப ரொம்ப சில் தண்ணியா இருக்கும். அந்த தண்ணி வந்து ரொம்ப குளிரா இருக்கும். சம்டைம்ஸ் அந்த அந்த தண்ணி வந்து டென்சிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். மிக்சர் ஆஃப் ஸ்னோ அண்ட் ரெயின் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் ஸ்லீட். ஸ்லீட்ல என்ன இருக்குன்னா, ஸ்னோஃபாலா ரெயின்ஃபாலான்னு அதுவே கன்ஃபியூஸ் ஆகிறது தான் ஸ்லீட். பார்க்கறதுக்கு வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்னோ வரும். பார்க்கறதுக்கு ஸ்னோஃபால் மாதிரி இருக்கும், ஆனால் மழை பெய்யும். 2 கலந்து அடிக்கும். இதை பார்க்கறதுக்கான பாக்கியம் வந்து நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு அவ்வளோவா கிடைக்கல. மேபி ஊட்டியில் கிடைக்கலாம், பட் தமிழ்நாட்டில் நம்ம கிடைக்கல. நார்மலான நம்ம சென்னை மக்களுக்கெல்லாம் இதை பற்றி கனவுல கூட யோசிக்க கூடாது. நமக்கு இங்கே வந்து ஐஸ் மழை பெய்யறதே அபூர்வம். இதுல எங்கேருந்து வந்து நமக்கு வந்து ஸ்லீட் எல்லாம் வரப்போகுது. ஹெயில்னா என்ன? ஹெயில் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த ஹெயில் அப்படிங்கிறது என்னன்னா, இதே வந்து precipitation in the form of round pellets. இப்போ இங்க என்ன ஆகுது, இங்க மேலேருந்து இப்போ இந்த பெய்யுற இந்த மழைலாம் என்ன ஆகுதுன்னா, சம்டைம்ஸ் வந்து இங்க கீழே வரும்போது ஐஸா மாறிடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ சிம்பிளா யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டென்சேஷன் வந்து மைனஸ் டியூ பாயிண்ட் வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சரில் இருக்குது. டியூ பாயிண்ட் நெகட்டிவ் டெம்பரேச்சரில் இருந்தாலே உங்கள் க்ளவுட்ஸில் வந்து ஐஸ் தான் ஃபார்ம் ஆயிருக்கும், ஸ்னோஃபால் தான் பெய்ய போகுது. அப்படி ஸ்னோஃபாலாக பெய்கிற ஒரு ட்ராப் வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ் பார்ட்டிகல் உங்களுக்கு வானத்தில் இருக்குது. சம்டைம்ஸ் இப்படி வரும்போது இப்போ வந்து வானம் வந்து இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். உங்களுக்கு வந்து ஏர் லேயர் வந்து இட் இஸ் நாட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். மேலே வந்து ஒரு நார்மல் வந்து ஒரு மழை இருக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்னோஃபால் இருக்கும். நடுவில் வந்து ஒரு ஹாட் லேயர் இருக்கும். திரும்ப வந்து ஒரு கோல்டு லேயர் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஏரில் இருக்கிற லேயரோட டெம்பரேச்சர் சம்டைம்ஸ் மாறிட்டே இருக்கும். ஸோ இங்கே மேலேருந்து வர ஸ்னோஃபால் வந்து இந்த ஹாட் லேயருக்கு வரும்போது என்ன ஆகிடும், திரும்ப தண்ணியாக மாறிடும். திரும்ப இந்த கோல்டு லேயருக்கு வரும்போது திரும்ப வந்து என்ன ஆகிடும், திரும்ப வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஐஸாக மாறிடும். ஸோ இப்படி வரும்போது என்ன ஆகுது, ஸோ இப்படி மல்டிபிள் லேயரில் வரும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகுது, இப்போ இந்த இடத்துல வரும்போது இங்கே கொஞ்சம் ஐஸும் இருக்குது. அட் தி சேம் டைம் இந்த மெல்ட்டான ஒரு சில ஐஸ் ட்ராப்லெட்ஸ் மெல்ட் ஆகி வாட்டராக இருக்கும், ஒரு சில ஐஸ் ட்ராப்லெட் இன்னும் ஐஸாகவே இருக்கும். இப்படி மெல்ட் ஆன வாட்டர் ட்ராப்லெட் சம்டைம் என்ன ஆகும், ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை சுற்றி அது ஃபார்ம் ஆகும்போது க்ளவுடாக மாறுதா. சம்டைம்ஸ் இந்த வாட்டர் ட்ராப்லெட்டே என்ன ஆகும், இந்த மாதிரி ஐஸை சுற்றியே திரும்ப போயிட்டு அது வந்து ஐஸே ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா. நீங்கள் வந்து ஒரு டஸ்ட்டை வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சுற்றி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் க்ளவுடு. ஆனால் ஒரு ஐஸ் பெல்லட், ஒரு குட்டியூண்டு ஸ்னோ பெல்லட்டை சுற்றியே வந்து உங்களுக்கு வந்து ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா எடுத்து அதுக்கு மேலே க்ளவுட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து ஹெயில் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்ன ஆகும், ஒரு பெல்லட் ஆகும். இந்த பெல்லட் வந்து திரும்ப இப்போ கோல்டு ரீஜனுக்கு வரும்போது திரும்ப ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனதுனால இதோட சைஸ் வந்து பெருசாகும். சம்டைம் என்ன ஆகும், திரும்ப காற்று அடிக்குமா, இந்த பெல்லட் வந்து திரும்ப மேலே போயிடும். திரும்ப மேலே போகும்போது திரும்ப வந்து மாய்ஸ்சர் வந்து அது கூட இன்னொரு லேயர் ஆஃப் ஐஸ் வந்து ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகி அதோட சைஸ் பெருசாகி அந்த ஐஸ் மேலே இன்னொரு லேயராக ஆட் பண்ணி அது வந்து ஒரு பெரிய ஐஸ் கட்டியாக வந்து நம்ம மண்டையில் வந்து விழும். அதுதான் வந்து ஆலங்கட்டி மழை அப்படின்னு நம்ம. ஸோ இந்த ஆலங்கட்டி மலையை தான் நம்ம ஹெயில் ஸ்ட்ராம்னு சொல்கிறோம். அதுவே வந்து அதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் அதை வந்து ஹெயில் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ரொம்ப குட்டி குட்டி பெல்லட்ஸாக இருந்தால் அதை வந்து நம்ம வந்து ஸ்லீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லீட்டில் வந்து பெல்லட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஹெயிலில் அதுவே வந்து பெருசாக இருக்கும். 5 மில்லிமீட்டர்லேருந்து 50 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது ஏன் நடக்குது அப்படின்னா, குட்டி குட்டி பெல்லட் திரும்ப ஒரு காற்றுனால திரும்ப ஒரு ஹை லெவலுக்கு போயிட்டு இன்னும் மோர் மாய்ஸ்சரை வந்து அது அப்சார்ப் பண்ணி, அது ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா நிறைய அப்சார்ப் பண்ணி இன்னும் பெரிய சைஸாக மாறிடுது. ஸோ இந்த மாதிரி ஏர் பாக்கெட்ஸில் இருக்க லேயர்ஸில் ஹாட்டு கோல்டு அப்படின்னு லேயர் இருக்கிறதுனால ஐஸ் மழை வந்து ஃப்ரீஸ் ஆகிடுது. ஃப்ரீஸ் ஆன மழை திரும்ப மெல்ட் ஆகிடுது, மெல்ட் ஆன மழை திரும்ப ஃப்ரீஸ் ஆகிடுது. இப்படி இருக்கும்போது அந்த ரீஃப்ரீசிங் அண்ட் ஃப்ரீசிங்னாலேயே ஒரு சில மழை துளிகள் மழை தண்ணியாகவும் ஒரு சில மழை துளிகள் ஐஸாகவும் இருக்கு. அப்படி ஐஸா இருக்கிற மழை துளியை சுற்றி தண்ணி வந்து அப்சார்ப் ஆகுது, ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா அப்சார்ப் ஆகுது. அது ஆகும்போது அந்த தண்ணி திரும்ப ஒரு கோல்டு லேயருக்கு வந்துச்சுன்னா ஆல்ரெடி ஐஸ், அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி, அந்த தண்ணி சேர்ந்து ஐஸ் ஆகும்போது அதோட சைஸ் பெருசாகுது. அப்படி பெருசாகும் போது தான் அது ஹெயிலா மாறுது, அது ஆலங்கட்டி மழையா மாறுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால்ஸ். மழை பெய்யறதுல 3 டைப் இருக்குங்க. கன்வெக்ஷனல். ஸோ கன்வெக்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், எவாபரேட் ஆனது மேலே போயிட்டு வானத்துக்கு போய் கண்டென்சர். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் பற்றி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரைசிங் ஏர் பாக்கெட் இஸ் ஃபார்மிங் த கிளவுட் அண்ட் ரெயின் இஸ் கமிங். நெக்ஸ்ட் ஓரோகிராஃபிக். ஓரோகிராஃபிக்னா என்ன, இப்போ அதே ஏர் பாக்கெட் வந்து
இப்போ ஒரு லேண்ட் வந்து சூடானதுனால ஏர் பாக்கெட் மேல போகுதுன்னு பார்த்தோம். இங்க லேண்ட் எல்லாம் சூடாகல. ஒரு ஏர் பாக்கெட் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. இங்க திடீர்னு ஒரு மழை வந்துருச்சு. மழை வர்றதுனால இந்த ஏர் பாக்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த மலையில முட்டுது. முட்டி மேல ஏறுது. ஸோ மலை இப்போ ஒரு பாராக்ளைட் இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கு. நடுவுல ஒரு மலை வந்துச்சுன்னா, மலைய முட்டுது. முட்டி அது இன்னும் ஃபர்வர்தா போ முடியல. இப்ப இந்த எல்லா விண்டும் இந்த டைரக்ஷன்ல தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. விண்ட் இந்த டைரக்ஷன்ல அடிக்குதுன்னா, இந்த ஏர் பாக்கெட் வந்து மலைய வந்து முட்டிடுது. ஸோ திரும்ப விண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த ஏர் பாக்கெட் இப்போ மலை மேல இப்படி ரைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா கீழ இருந்து விண்ட் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த மாரி விண்டி சைட் ஆஃப் ஸ்லோப்ஸ். ஒரு இடத்துல மலை இருக்கு. மலையோட ஒரு சைடுல விண்ட் இப்படி இருக்குன்னா, அந்த இடத்துல என்ன ஆகும்? காத்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால, இந்த ஏர் பாக்கெட் வந்து மலைய முட்டி மேல ரைஸ் ஆக வேண்டியதா இருக்கும். இப்படி விண்டுனால மலைய முட்டி மேல ரைஸ் ஆன அந்த ஏர் பாக்கெட் வந்து இங்க திரும்பி ஆல்டிடியூட் மேல போக போக அதோட டெம்பரேச்சர் குறையுது. அப்படி அதோட டெம்பரேச்சர் குறையும் போது ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி 100 ரீச் ஆகி டியூ பாயிண்ட் ஆகி அது வந்து கிளவுடா ஆகி இந்த இங்க மழையை கொடுக்கும். இதான் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் நடக்குது. இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது அந்த விண்டு. அந்த விண்டு வந்து இங்க அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஏர் பாக்கெட் எல்லாமே போய் வெஸ்டர்ன் காட்ஸை மோதி அது மேல ரைஸ் ஆகுது. அப்படி ரைஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா கிளவுடா மாறி மழை பெய்யுது. ஏன் சவுத் வெஸ்ட் மான்சூன்ல மழை பெய்யுது? ஏன்னா ஈரப்பதம் நிறைந்த காத்து அரேபியன் சீல இருந்து நிறைய மாய்ஸ்சர் எடுத்துக்கிட்டு வந்து பே ஆஃப் பெங்கால்ல வெஸ்டர்ன் காட்ஸை மோதிக்கிட்டே இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸை மோதிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏர் பாக்கெட் வந்து மேல ரைஸ் ஆகுது. அப்படி ஈரப்பதம் இருக்கிற அந்த ஏர் பாக்கெட் மேல ரைஸ் ஆகும்போது நமக்கு கிளவுடா மாதிரி மழை பெய்யுது. இதுதான் சவுத் வெஸ்ட் மான்சூன் உடைய ரெயின்ஃபால். இதே ஏர் பாக்கெட் அந்த சைட்ல இறங்கும் போது தான் அது வந்து சினூக்காவோ இல்லை ஃபோனாகவோ இந்த மாதிரி ரெயின் ஷேடோ ரீஜன்ல போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். போன வீடியோல பார்த்தோம். இது ஓரோகிராஃபிக் மலையை முட்டுறதுனால வருது. மூணாவது ஃப்ராண்டல். ஃப்ராண்டல்னா என்ன? இந்த ஃப்ராண்டல் ஃபாக் அதாவது அப்படின்னு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஃப்ராண்ட்னா என்ன? ஒரு ஒரு ஏர் மாஸ் இருக்கு. ஒரு கோல்டு ஏர் மாஸ் இருக்கு. ஒரு வார்ம் ஏர் மாஸ் இருக்கு. இப்படி கோல்டு ஏர் மாஸும் வார்ம் ஏர் மாஸும் ரெண்டு எதிரில் வந்து இப்படி மோதிக்குது. அப்படி மோதும் போது என்ன ஆகும்? நம்ம போன வீடியோல பார்த்தோம். வார்ம் ஏர் மாஸ் கோல்டு ஏர் மாஸ் மேல ஏறி போக பார்க்கும். உங்களுக்கு புரியுதா? வார்ம் ஏர் மாஸ் கோல்டு ஏர் மாஸ் மேல ஏறி போக பார்க்கும். ஸோ இங்க வந்து நம்ம கிட்ட கோல்டு ஏர் மாஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்துல வார்ம் ஏர் இருக்கு. ஸோ இந்த வார்ம் ஏர் கோல்டு ஏர் மோதும் போது என்ன ஆகுது? இது கோல்டு ஏர் வார்ம் ஏர் மோதுது, வார்ம் ஏர் கோல்டு ஏர் மோதுது. ஆட்டோமேட்டிக்லி கோல்டு ஏர் டென்ஸா இருக்கிறதுனால கீழே இருக்கும், வார்ம் ஏர் லைட்டா இருக்கிறதுனால இது மேலே ஏறும். இப்படி மேலே ஏறும்போது என்ன ஆகுது? இப்படி கோல்டு ஏர் மேலே ஏறுறதுனால ஹைட் மேலே போகுது. ஆல்டிடியூட் அதிகமாயிட்டு அதோடைய டெம்பரேச்சர் குறையும், ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி அதிகமாகும். அதனால டியூ பாயிண்ட் வரும், அதனால கண்டென்சேஷன் வரும், அதனால கிளவுட் ஃபார்ம் ஆகும், அதனால மழை பெய்யும். ஸோ இப்படி ரெண்டு ஃப்ராண்ட், கோல்டு ஃப்ராண்ட் வார்ம் ஃப்ராண்ட் மூவ் ஆகும்போது இந்த வார்ம் ஃப்ராண்ட்ல இருக்க ஏர் மேல ரைஸ் ஆகுதுல்ல கோல்டு ஃப்ராண்ட்டுக்கு மேல, அப்படி ரைஸ் ஆகும்போது ஒரு ஹைட்டுக்கு போகுது. ஸோ ஆல்டிடியூட் ஹைட் ஆகும்போது டெம்பரேச்சர் குறையுது, டியூ பாயிண்ட் வந்து ரீச் ஆகுது, மழை பெய்யுது. இதுதான் வந்து இது. இதே ரீஜன்ல கிளவுட் ஃபார்ம் ஆனால் அது மழை கொடுக்கும். அதே ஃபாக் ஃபார்ம் ஆனால் அதுக்கு பேர் தான் ஃப்ராண்டல் ஃபாக் அப்படின்னு நம்ம சொன்னோம். நான் ஃப்ராண்டல் ஃபாக்னா என்னன்னு அப்புறம் சொல்றேன்னால இதான் வந்து ஃப்ராண்டல் ஃபாக். கிளியரா? ஸோ அடுத்த டைப் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து சைக்ளோனிக் அண்ட் மான்சூனல். சைக்ளோனிக் ரெயின்னா என்ன, மான்சூன் ரெயின்னா என்னன்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம கன்வெக்ஷனல் ஓரோகிராபிக் அண்ட் ஃபாண்டல் ரெயினோட முடிச்சுப்போம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த வீடியோட நிறைவு கண்டோம். ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஆல் திஸ் திங்ஸ். விரேஜ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மழையாக பெஞ்சதுன்னா ரெயின், அது பெய்கிற மழை துளி நம்ம கூட வந்து சேர்றதுக்கு முன்னாடி எவாப்ரேட் ஆச்சுன்னா விராஜ். மழை துளியோட ட்ராப்லெட்டோட சைஸ் கம்மியாக இருந்தால் அது ட்ரிசில். ஸோ மிஸ்ட்னா தரையில் ஃபார்ம் ஆகிற கிளவுடு வித் ஹை விசிபிலிட்டி. ஸ்னோஃபால்னா பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட். ஸ்லீட் அப்படின்னா என்ன? தண்ணியும் ஸ்னோவும் கலந்து வர்றது. ஹெயில்னா என்ன? ஆலங்கட்டி மழை. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் டைப்ஸ் ஆஃப் கிளவுட்ஸ். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெசிபிடேஷன் என்னன்னு பார்த்தோம். மழை அப்படிங்கிற தீமில். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீட் அப்படிங்கிற டீமில், டெம்பரேச்சர் அப்படிங்கிற தீமில் இன்சோலேஷன் என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி விண்டு அப்படிங்கிற தீமில் காற்று பார்த்தோம், பிளானட்டரி விண்ட்ஸ் அண்ட் லோக்கல் விண்ட்ஸு. இன்னைக்கு மழை அப்படிங்கிற தீமில் வாட் இஸ் ப்ரெசிபிடேஷன் அண்ட் கண்டென்சேஷன் பார்க்குறோம். ஸோ அடுத்த வீடியோ என்ன பார்க்கலாம்னா மோஸ்ட்லி வி கேன் எக்ஸ்பெக்ட் சைக்ளோன். ஸோ நம்ம ட்ராபிக்கல் சைக்ளோன்னா என்ன, டெம்பரேட் சைக்ளோன்னா என்ன, ஏர் மாசஸ் அப்படின்னா என்னங்கிறது இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரான்டோஜெனசிஸ் அப்படிங்கிற டாபிக்லாம்